أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ஒரு சிறிய விளக்கத்துக்காகத்தான் இந்த வீடியோவானது வெளியிடப்படுகின்றது. யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு 2020ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பில் நாங்கள் செயல் திட்டங்கள் தொடங்குவதற்கு பயான் நிகழ்ச்சிகள் மிக முக்கிய அங்கமாக இருக்குது. அதில் முக்கியமாக எங்களுக்கு பக்கபலமாக இந்த பயான் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட சில தாயிக்கள் முழு உறுதுணையாக இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் என்னுடைய நெருங்கிய நண்பர் சகோதரர் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நிறைய மக்களுக்கு நேரான வழியே சொல்லுறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் மூலமாக ஒரு வாய்ப்பை கொடுத்தான். நாங்கள் 2023 இஜ்திமா நடத்தினோம். மிகப்பெரிய ஒரு இஜ்திமா இனாம் குளத்தூரில் திருச்சியில். அதில் 4 தாயிக்கள் இருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான தாயிக்களாக அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நண்பர் அப்துல் பாசித் புகாரி வந்தார். சிறப்பான முறையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதிகமான மக்கள் ஒரு நல்ல உபதேசத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 2024 ஒரு பள்ளிவாசலை கட்டமைத்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு சொந்தமாக இடம் வாங்கி பீமநக தௌஹீத் பள்ளிவாசல்னு அந்த பள்ளிவாசலுடைய முதல் ஜும்மாவே என்னுடைய நண்பர் அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தான் ஜும்மா வரையே நிகழ்த்தினாங்க. அவங்கள வச்சு தான் தொடக்க விழாவுக்கே அவங்கள வச்சு தான் ஆரம்பித்தோம். அந்தளவுக்கு ஒரு நெருங்கிய நட்பு வட்டத்தில் ஒரு நல்ல ஒரு உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு மக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர். சரிங்களா? அப்படிப்பட்ட அப்துல் பாசித் புகாரி அவர்களை ஒரு வீடியோ ஒன்று சமீபத்தில் எங்களை மீறி வெளியானது. யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத் சார்பாக அவரை வீடியோ வெளியிடுற எந்த ஒரு நோக்கமும் நமக்கு கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலை அப்படி உருவாகிருச்சு. அந்த வீடியோவை பாதிக்கப்பட்ட தரப்பில் வெளியாகிருக்கு. இதனால் இந்த வீடியோ வெளியானதுக்கும் யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் ஏதோ அப்துல் பாசித் புகாரிக்கு ஏற்கனவே நாங்கள் ஒரு பொறாமையின் காரணமாக வன்மத்தின் காரணமாக அதை வெளியிட்டோம் என்ற ஒரு உண்மைக்கு மாறான தவறான தகவல்கள், அவதூறான தகவல் வருது. அப்துல் பாசித் புகாரி அன்றைய தேதி வரைக்கும் நெருங்கிய நண்பர் தான். சரிங்களா? இப்போவும் நண்பர் தான். ஆனால் திருந்தி கொள்ளணும், இதுதான் நாங்கள் விருப்பப்படுறது. இன்ஷா அல்லாஹ் அதுக்காகத்தான் என்ன பண்ணோம், நாம் ஒரு பாதுகாப்புக்காகத்தான் அந்த வீடியோ எடுக்கப்பட்டது. நாங்கள் எடுத்த வீடியோ இன்றைய தேதி வரைக்கும் வெளியிடப்படவில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துருக்கோம், நாங்கள் வெளியிடலை. அன்றைய தினம் எங்களை மீறி சில கசப்பான சம்பவங்கள் நடந்து விட்டது. இப்போ அப்துல் பாசித் புகாரிட்ட நான் பேசின வீடியோ சம்பந்தமாக வரும் பொழுது ஒரு கோபப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கப்ப ஒரு ஆலிம்சாவை இவ்வளோ ஒரு பொதுவெளியில் வச்சு இப்படி கேட்டுட்டீங்களே, கேள்வி கேட்டுட்டீங்க. அப்துல் பாசித் புகாரி முதல்ல என் நண்பர்ன்றது முதல்ல உணரணும். ஒரு நண்பர்கிட்ட ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது கொஞ்சம் உரிமையோட ஒரு ஆதங்கத்தோடு சுட்டி காட்டுவோம். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு இது ஒரு நாளில் ஏற்பட்ட கோபம் இல்லை. தொடர்ச்சியாக ஒரு மனிதர் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு மூமினுக்கு இருக்கு. குறிப்பாக நாம் நெருங்கி பழகிறோம். ஒரு சகோதரராக இருக்காரு, ஒரு தீமை நடக்குது அப்படின்னா தடுக்கணும். அது யாராக இருந்தாலும் தடுக்கணுன்ற கோட்பாட்டில் தான், அந்த கொள்கையில அடிப்படையில் தான் என்ன பண்ணோம், நபிவழி முறைப்படி நடக்குன்ற அந்த கான்செப்டில் தான் நம்ம பண்ணதே தவிர வேற எதுவும் கிடையாது. ஆனால் அன்றை நடந்த சம்பவத்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் பாசித் புகாரி அவர்களை திருச்சிக்கு வருவதாக தகவல். ஏனென்று சொன்னால் அவர் தொடர்பு கொள்ளவே முடியாது, தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ள முடியாது, வேற எந்த வேற தகவல் மூலமாகவுமே தொடர்பு கொள்வது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு அப்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு தலைமுறை வாழ்க்கை போல வாழ்வதாகவே தகவல் வந்தது. அப்போ இவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக என்னுடைய நண்பரும் அவருக்கு நண்பர் பத்ருதீன், அப்துல் மஜீத் பத்ருதீன் இருக்காரு. அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு.
சில பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நகைகளை கொடுத்து அவங்க ஏமாந்துருக்காங்க. இதனால் தகவல் ஒன்று மேலே ஒன்று தகவல் வருகின்றது. அப்போ பத்ருதீன் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கான பணம் பெற வேண்டும். இவர் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதற்கான ஒரு தகவல் கிடைச்சா நல்லா இருக்குமே, நேரடியாக அவர்கிட்ட என்ன பண்ணலாம், ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம். இது எங்கே இது ஆரம்பிக்குது அப்படின்னா, இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. இது வந்து ஒரு சாதாரண ஏதோ ஒரு நாளில் ஆரம்பித்து ஒரு நாளில் முடிந்த விஷயம் இல்லை. அப்துல் பாசித் புகாரியை பொறுத்த வரைக்குமே இந்த பொருளாதார குற்றச்சாட்டு வந்து கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாகவே இருக்குது. இது இன்னைக்கு ஆரம்பித்த விடயம் இல்லை. அவருடைய உஸ்தாத் முஃப்தி உமர் ஷரீஃப்லேருந்து ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் வந்து டிஎன்டிஜே கூட ஒரு விவாத நிகழ்ச்சி போல் என்ன பண்ணாங்க, அவரை பற்றி பொருளாதார சம்பந்தமாக ஒரு குற்றச்சாட்டை பதிவு செஞ்சாங்க. ஆனால் இது யூடிஜியில் வந்து வீடியோ வெளியானோடனேயே நாங்கள் ஏதோ வந்து வன்மத்தை வெளிப்படுத்துவது போல, பொறாமை வெளிப்படுத்துவது போல ஒரு செய்வது என்பது உண்மைக்கு மாறான தகவல்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த அப்துல் பாசித் புகாரியை பொறுத்த வரைக்குமே அன்றைய தினம் நடந்த நிகழ்வு சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அன்றைய தினம் திருச்சிக்கு வருவதாக தகவல் வருகின்றது. நாங்கள் என்ன பண்ணுறோம், இவர் திருச்சியில் இந்த அலிஃப் டீ கடைன்னு ஒரு டீ கடை இருக்குது, ஆர்சி ஸ்கூலுடைய எதிர்த்தாப்புல. அந்த இடத்துல வந்து தகவல் கிடைக்குது. நான் என்ன பண்ணுறேன், நானே நேரடியாக செல்கின்றேன். ஏன்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட அந்த பொருளாதாரத்தை கொடுத்தவர் என்னுடைய நண்பர். அவர் ஜமாத்துக்கு மார்ச் மாதம் 21/3/2026 மனு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஆண்டுகளான நட்பு. அது விளக்கமாக இப்போ சொல்லுவேன். இந்த நடந்த நிகழ்வு மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். அப்போ அந்த இடத்துல தெரிய வந்தோடனேயே அன்றைய தினம் வந்து இந்த குடும்பத்தாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, என்னையை தேடி வராங்க. அப்துல் பாசித் புகாரி வந்திருக்காரமே, நாங்கள் உங்கள்ட்ட ஏற்கனவே வந்து நாங்கள் என்ன பண்ணோம், முறையிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துட்டாங்க. அப்போ வந்த தகவல் உண்மையா இல்லையா என்பதை சில சகோதரர்கள் மூலமாக நான் வந்து உறுதி செஞ்சுக்கிட்டோம். உறுதி செஞ்ச பிறகு தான் நான் நேரடியாக போகும்பொழுது அப்துல் பாசித் புகாரி வந்து காரில் அமர்ந்திருந்தார். போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட நெல்லி சில்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க திருச்சியில், அது பக்கத்தில் தான். அப்போ சலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்னங்க வரோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அவர் அணுகிறோம். அணுகின்ற நேரத்தில் அந்த வினாடியே காவல்துறையிலேருந்து ஃபோன் வருது, உளவுத்துறையிலேருந்து ஃபோன் வருது. இது மாதிரி உங்கள் பள்ளிவாசல் நாங்கள் வந்திருக்கோம், 19 பேர் போலீஸ் கிட்டத்தட்ட வந்து டிஎஸ்பி தலைமையில் எங்களுடைய பள்ளிவாசல் சுற்றி காவல்துறை வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ என்ன பண்ணுறோம், நாம் ஒரு சந்திக்கிறோம். அவர் காரே நான் உட்காடுறேன். அவர் கேப்ஸ் புக் பண்ணி வராரு. அவருடைய கார்லேயே உட்காந்து நான் என்ன பண்ணுறேன், பத்ருதீன் அவருடைய சொந்த வீட்டுக்கு கட்டுமானம் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு, நியூ ராஜா காலனின்னு சொல்லுவாங்க, பீமநகரில். அங்கே போகிறோம். சரி, பள்ளிவாசலுக்கு ஏதோ வந்தால் பிரச்சனையார் அப்துல் பாசித் புகாரி வந்துட்டாருன்னு கேட்குறாங்க. என்ன விவரம்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, உளவுத்துறையுடைய அதிகாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. பக்கத்தில் புகாரி இருக்காங்க. உங்கள் சிக்னலும் புகாரி சிக்னலும் ஒன்றா காட்டுது அப்படின்னாங்க. இதனடா என்ன பிரச்சனை தெரியலையே, என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்ன கேட்குறேன் என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம நட்பு அடிப்பில் கேட்குறேன். இல்லை, நான் பிரச்சனை சால்வ் பண்ண தான் வந்திருக்கேன், இங்கே பணம் வாங்க தான் வந்திருக்கேன்ற மாதிரி சில தகவல்லாம் சொல்கிறாரு. பணம் வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாங்க நேரில் பேசுவோம். நிறைய பேருக்கு சில குற்றச்சாட்டு ஜமாத்து நோக்கி எல்லாம் ஒவ்வொருத்தரும் மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க, கடிதம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மள்கிட்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, பண விஷயமா இருக்குது, வாங்க போவோம், பேசிக்குவோன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், நேரடியாக முறையாக கண்ணியமான முறையில் அழைச்சி வரோம். அவர் வந்த கேப்ஸில் நான் உட்காந்து வரேன், நான் வந்த காரை விட்டு இறங்கி அவர் வந்த கேப்ஸில் ஏறி வரேன், வாங்க நான் கூட வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லி என்ன பண்ணுறோம், அழைச்சிட்டு வரோம். அப்போ கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரஃபீக் பாய் பேமெண்ட் வந்து இதில் இருக்குது, ஃபோனில் சார்ஜ் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள் பே பண்ணிடுங்க அப்படின்ட்டார். 880 ரூபா பில் வந்துச்சு. அதை நான் தான் பே பண்ணேன் என் நண்பருக்காக. அதை பே பண்ணேன். பே பண்ண உடனே உள்ளே கூட்டு வந்தார். வந்தோடனே என்ன சாதாரண வாட்டர் குடிக்க மாட்டார், காவிரி தண்ணி ஒத்துக்காத அவருக்கு. ஏன்னா நம்ம தெரியுமா நண்பர் பற்றி. அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுறேன், ஆர்ஓ வாட்டர் வாங்க விட்றேன், மினரல் வாட்டர் வாங்க விட்டு குடிங்க, கொஞ்சம் பேசுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன். உளவுத்துறையில் வந்து நீங்கள் திரும்ப என்னை கூப்பிடும் போது என்ன பண்ணுறேன், புகாரி இருங்க நான் வந்துடுறேன், பதில் வந்துட்டுருக்காரு, நம்ம உட்காந்து பேசிடுவோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்க அப்படின்னு சொன்னார். நான் வந்து நேராக பள்ளிவாசலுக்கு வரேன். உளவுத்துறை என்ன சொல்கிறாங்க, அப்துல் பாசித் புகாரி வந்திருக்காரா, இங்கே 1 கோடி ரூபா ஹவாலா பண்ண டிரான்சாக்ஷன் ஆகுதா அப்படின்னா. அப்படின்னா ஒன்றும் ஆகலையேங்க, அப்துல் பாசித் புகாரி வந்திருக்காரு, வீட்டில் இருக்கார், எப்படி நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்களாமே, அவரும் நம்ம அழைச்சிட்டு வந்தோம்,
அவர் நான் நண்பருங்க, ஒரு விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவர் எந்த விஷயத்துக்கு வந்தாருன்னு தெரியல. திருச்சிக்கு வந்த தகவல் வந்தனால நாங்கள் வந்து அவர் சந்தித்தேன். நான் தான் போய் கூப்பிட்டு வந்தேன். இங்கே எங்கள் வீட்டில் தான் இருக்கார், பத்ருதீன் அவருடைய வீட்டில் தான் இருக்கார், ராஜா காலனியில் சொல்லி அவர் தகவல் தெரிவிக்கிறோம். அப்போ இந்த 1 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் டிஎஸ்பி தலைமையிலான டீம் வந்து அப்படியே 19 பேர் வந்துட்டாங்க பள்ளிவாசல் சுற்றி. அப்போ அவங்கள உணவர்கிட்ட விளக்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், மறுபடியும் அப்துல் வாசிப் புகாரி சந்திக்க போகிறேன். போய் என்ன பண்ணுறேன், சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு, என்னங்க இப்படி ஏங்க முகத்தில் காயமாக ஏதோ அவர் ஏற்கனவே ஏதோ இங்கே 2 இடத்துலையோ பல இடங்களில் வந்து ஏதோ ஒரு மோசடியில் ஏதோ அடி வாங்கியிருக்காரா என்னன்றது அல்லாஹ் அறிவான், சரிங்களா? அது அவருக்கு வந்து பழகி போச்சு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு. அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நேரத்திலேயே இவர் சுதாரித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம இதை விட நம்ம என்ன பண்ணலாம், போலீஸில் போகிறது வந்து சிறந்தது என்ற ஒரு காரியத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு ட்ராமா அரேஞ்ச் பண்ணுறாரு. எங்களுக்கு அப்படியே அது பெரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நெருங்கிய நண்பர் இப்படி பண்ணுவாரான்னு சொல்லி யாருக்கோ ஒரு ஃபோன் கால் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னை கடத்திட்டாங்க, கட்டி வச்சு கம்ப வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டார். சும்மா அந்த இடத்துல வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, அப்படியே ஒரு ஒரு பதற நல்ல மாதிரி ஆக்கிட்டார். நீங்கள் கூட சேர்ந்து வர்றாரு, அவருக்கு வந்து கேப்ஸை நான் பே பண்ணுறேன், சேர்ந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்த தான் கூப்பிடுறோம். அதுவும் பேச்சுவார்த்தை எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து இந்த பொருளாதார விஷயமாக அவர் வந்து தரேன் ஒப்புக்கொண்ட விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த ஏமாந்து போனவர் வந்து நம்மளுடைய நண்பர், அவருடைய நண்பர், அவருக்கு ஒரு பதில் சொல்ல மாட்டுறாரு, ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அப்ஸ்டாண்டிங்லேயே இருக்கார், தலைமுறை வாழ்க்கையில் இருக்கார், இன்னும் பிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து போலீஸ் தேடுற தகவல், இப்படியெல்லாம் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். இன்னும் சொல்லப்போனால் ஏன் இவருக்கு மேலே கடைசி நேரத்தில் ரொம்ப நெருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் மலேசியா போய் செட்டில் ஆகிற தகவல். அப்போ அதனால தான் அவர் கூப்பிட்டு பேசலான்னு பார்க்குறோம். இவர் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டாரு. போலீஸ்லேருந்து கால் வருது. இவர் என்ன பண்ணுறாரு, அப்துல் வாசிப் புகாரி எங்கே இருக்காங்கன்னு, சார் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். சரி, நான் திரும்ப அப்துல் வாசிப் புகாரியே கேட்குறாங்களே, நமக்குள்ள சந்தேகம் வருது. இவர் வர இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. பெண் வீட்டு தரப்பு கொந்தளிப்போடு இருக்காங்க. யாரும் அந்த முதல் மனைவியோடைய குடும்பத்தார்கள் கொந்தளிப்போடு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு, அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு செக் ஏதோ கொடுத்துருக்காரு, அதை கிறுக்கி விட்டு கொடுத்துருக்கா, அது பவுன்ஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு கொடுமை நடந்திருக்கு, அவங்க ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க. இவங்க அந்த பொருளாதார விஷயமாக வந்து நிற்கும் பொழுது இவருடைய அணுகுமுறை அமர்ந்து பேசக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தலை. அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஆட்டையை கலைக்கிறார். உட்காந்து பேசக்கூடாது, என்ன வழி அப்படின்னா, முதல்ல எங்கள்கிட்ட வந்து வெளியே போகணும், அதுக்கு போலீஸில் போனாலும் பரவாயில்லன்னு முடிவு எடுக்கிறார். அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாரு, கடத்திட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறான், இது சரி வராது, இவர் வந்து வேற ட்ராக்ல போகிறாரு, இது ரொம்ப டேஞ்சரு, இவர் இப்படி செய்வாரான்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்துல் வாசிப் புகாரி இப்படி செய்வாரா, நெருங்கிய நண்பராக இருந்தவர் எப்படி இப்படி ஒரு எண்ணவட்டம் வருது, ஒரு அபாண்டவனை போய் பேசுகிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நானே என் ஃபோனில் 100 கால் பண்ணி என்ன பண்ணேன், தகவலை தெரிவித்து நேராக போலீஸை கூப்பிட வராங்க. அந்த இடத்துல கொலாபரேஷன் ஆகுது. இதுதான் காரணம். உட்காந்து பேசலாம் தான் இருந்தோம். அந்த நிகழ்வை வேற மாதிரி கொண்டு போய் அபாண்டம் கொண்டு போது ஒரு கோபம் ஏற்படுது நமக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குமான்னு அவர் வந்து பேச முடியுமா என்பதே தெரியல. ஏன்னா எந்த ஒரு விடயத்திலையும் அவர் வந்து தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் வெளியே வரும்போது என்ன பண்ணுறோம், நான் சில விடயங்களை பதிவு செய்கிறேன். என்னென்ன விடயங்களை பதிவு செய்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து இதுதான் அப்துல் வாசிப் புகாரி படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். அந்த கொடுமை வன்கொடுமை பற்றி சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா மோசடி பற்றி சொல்கிறேன். ஹவாலா பணம் சொன்னது வந்து டிஎஸ்பி டீம், காவல்துறை உளவுத்துறை சொன்ன விடயம். அப்துல் வாசிப் புகாரி எதுக்கு திருச்சிக்கு வந்தார்ன்றதை அப்துல் வாசிப் புகாரி தான் விளக்கப்படுத்தணும். இப்படி நிகழ்ந்த நிகழ்வில் இவர் இந்த ஃபோன் பண்ண நிமிஷத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்போ வீடியோ எதுக்கு எடுத்து வைங்கப்பான்னு சொல்லி சாலிகின்ற எங்களுடைய ஜமாத்தினுடைய நிர்வாகி என்ன பண்ணுறோன்னா அவர் நியமிக்கிறோம். ஆனால் நாங்கள் எடுத்த வீடியோ எங்கள்கிட்ட சேஃப்டியாக தான் இருக்குது. நான் அந்த அறிமுகப்படுத்தும் பொழுது காவல்துறையிட்ட தான் அப்படி சொல்கிறேன், இவர் தான் அப்துல் வாசிப் புகாரி. கோபத்தில் என்ன விட என்ன அப்படின்னா, ஒரு அபாண்டமான ஒரு பொய் சொல்கிறார் தப்பிப்பதற்கு. ஒரு நேர்மையான விஷயம், நேர்மையாக ஒரு பொருளாதார குற்றச்சாட்டு நேர்மையாக அணுக முடியல. ஒரு பொருளாதாரத்தை கொடுத்தவங்க கேட்குறாங்கன்னா நேர்மையாக செய்ய முடியல அவரால். அந்த இயலாமை எப்படி திருப்புறார் அப்படின்னா, கடத்திட்டாங்கன்னு ஒரு பொய் சொல்கிறப்ப அந்த இடத்துல ஒரு மனவேதனையான வெறுப்பாக வருது. யார்கிட்ட, வேற யார்கிட்ட சொல்லணும் பரவாயில்ல, நாம நண்பராக இருக்கிறோம், பழகிருக்கோம், நம்மள்கிட்ட சொல்லும்போது ஒரு ஆதங்கம் தாங்க முடியல. அப்போ ஆதங்கத்தோட வெளிப்பாடு என்ன பண்ணுறோம், அது சொன்ன விடயம் எதுவுமே வந்து பொய் கிடையாது. சொன்ன விதம் வேண்டாலும் வந்து உங்களுக்கு பார்க்குற வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து என்னடா இப்படி ஒரு ஆலிம்சா வந்து இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் பகிரங்கப்படுத்தக்கூடியவர் வேண்டியவர் தான், கூடியவர் தான். ஆனால் அந்த வீடியோ மூலமாக பகிரங்கப்படுத்துறது வந்து எங்களுக்கு வருத்தம் தான்.
நாங்கள் எப்படி பகிரங்கப்படுத்தலாம்னு இருந்தோம் அப்படின்னா, இவர் இது மாதிரி இந்த தகவல்னால் இது மாதிரி செய்கிறாரு, இது மாதிரி பொருளாதார குற்றச்சாட்டு இருக்குது, நிறைய விதவை பெண்களை வந்து திருமணம் பண்ணிக்கணும் ஏமாற்றி என்ன பண்ணியிருக்காரு, நகையை வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி விடயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு வீடியோ தொகுப்பாக அப்போ நம்ம பேசிக்கலாம் முதல்ல அப்படின்னு தான் நம்ம தீர்மானிச்சு வச்சுருந்தோம். அதை அவர் தெரிஞ்சு கொண்டதுனால தான் இந்த ஆட்டையை என்ன பண்ணுறாரு, களைச்சி விட்டுட்டார். கடத்தல்ன்ற ஒரு ட்ராமாவை போட்டார். எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்திருக்கார் 2 நாளைக்கு முன்னாடி, சரிங்களா? அது காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இப்படி ஒரு ட்ராமா பண்ணுறாரு. அது அவருக்கு பழகி போச்சு போல். அந்த பழகின விஷயத்தை எங்களுக்கு தெரியலை. நம்ம இவரை வந்து நேர்மையான ஆள், நல்ல பயான் சொல்லக்கூடிய இப்படி தான் நம்ம அணுகணும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, வெளியே வரும் பொழுது இவரை பற்றிய விடயங்களை சொல்கிறோம். ஏன்னா அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட தாயாக இருந்தாலும் எப்படி நடந்துக்கிட்டார் எல்லா விடயமும் எங்களுக்கு தெரியுமே. ஜனவரி மாதத்துலேருந்து நாங்கள் இவரை பல விடயங்கள் அறிவுரையும் சொல்லியிருக்கோம், தொடர்புல இருந்திருக்கோம், சொல்கிறோம். சில மாதங்கள் வந்து அப்ஸ்டாண்டிங் ஆகிட்டார். அந்த சில மாதங்களில் வந்து ரொம்ப தவறுகளுக்கு உச்சம் போயிட்டார். இதுதான் விஷயமே. இந்த பத்ருதீன் 10 கோடி ரூபான்ற விஷயத்தை வந்து நாங்கள் அந்த பையன் மையப்படுத்தி சொல்கிறேன். ஒரு நபர்கிட்ட 10 கோடி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன். அந்த 10 கோடி வாங்கின நபர் வந்து வெளியாள்னா ஒன்றும் கிடையாது, எல்லாம் எங்கள் நண்பர் தான். ஏன்னு சொன்னால் 2016 நாங்கள் சவுதியில் இருக்கோம். 2014 to 16 நான் சவுதியில் இருக்கோம். 2 முறை நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு எங்க கூட. யாருக்கு அப்படின்னா அப்துல் பாசித் புகாரி லா இலாஹ இல்லல்லாஹ் தலைப்பில் வந்து அங்கே வந்து பயான் பேச வந்திருக்காரு ஒரு நாள் மாநாட்டுக்கு. இந்த குடு பள்ளியாசனம் இருக்கும் ஜுபைலில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பயான் நடக்கும். அங்கே வியாழக்கிழமை பயானுக்கு வந்து இரவு பயானுக்கு வராரு. எப்படி வராருன்னா, இந்த பத்ருதீன் பாய்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, மக்காவில் இருக்கும்போதே பர்மிஷன் கேட்குறாரு, அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு, நான் அவங்களை சந்திக்க வரணும்னு சொல்லி. அவரும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு நிறைய பிரான்ச்சுகள் இருக்குது. ஜுபைல் வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி. அப்போ நேராக அங்கே வராங்க. அப்போ தான் சந்திக்கிறாங்க. சந்தித்து என்ன பண்ணுறாங்க, முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஒப்பந்தம் ஆகுது. அங்கே ரியாலாக தான் பெரும்பாலும் வாங்குவாங்க. இந்த பத்ருதீன் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா, அல்லாஹ்வோட கிருபை கொண்டு அவர் வந்து இப்போ நம்ம இப்போ கமெண்ட்ஸ்னால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2-3 நாட்களில் வந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அவர் மேலே உள்ள அன்பின் காரணமாக தான் போகிறோம். நம்ம குரல் சொல்லலை. நிறைய கமெண்ட்ஸுங்கள் வந்து இழிவாக இருந்தால் இதுவாக இருந்தாலும் சரி, அவர் வெளிப்பாடு என்ன அப்படின்னா, ஒரு அவர் மேலே உள்ள ஈர்ப்பு, அவருடைய பயான் மேல ஈர்ப்பு, அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழிலாம் சொல்லும் பொழுது அவருடைய சொல்கிற விதம், அல்லாஹ் அவர் கொடுத்த அருள் கூட, அதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது. அவர் மேல் உள்ள அன்பின் காரணமாக. ஆனால் பத்ருதீன் பாய்க்கு அவர் மேல் அதீத அன்பு. அதே நேரத்தில் அவர் வந்து இன்னும் மேலே வரணும் என்ற நல்லோக்கத்தில், நல்ல எண்ணத்தில் தான் அவருக்கு முழு உதவியை செஞ்சார். முழு பொருளாதாரத்தையும் செஞ்சார். அடிப்படையில் அவருக்கு முதல்ல ஒரு பார்ட்னரு அப்படின்னு பார்த்தா இவர் தான். இப்போ பெரிய பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு பார்ட்னர் யார் அப்படின்னா பத்ருதீன் தான். இவர் தான் மிகப்பெரிய ஒரு பார்ட்னராக இருக்கிறார். அப்போ இவர் பார்ட்னராக இருக்கார். 2016 சில முதலீடுகள்லாம் செய்கிறார். நிறைய முதலீடுகள் செய்கிறார். நிறைய கம்பெனிகள் வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய இது ஆரம்பிக்கிறார், அது ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு பொருளாதாரமாக வாங்குறாரு. இவர் வாங்கிய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி என்று அவர் ஒப்புக்கொண்டது. இந்த 10 கோடி ஒப்புக்கொண்டதே எதையுமே எழுதி வாங்காமல் கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சில சகோதரர்லாம் போடுறாங்க, சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்கன்றாங்க. இப்போ இவர் வந்து அல்லாஹ்வோட கிருபை கொண்டு சில விடயங்கள் தெரிஞ்சனால வந்து கடந்த ஜூலை மாதத்தில் வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஒரு சில பேர் இவரோட சேர்ந்து சில சகோதரர்களும் போட்டிருக்காங்க. முதல்ல இவர் விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஆனால் சில சகோதரர்கள் வந்து சகோதரிகள் வந்து இவர் மேலோட அன்பு, இவர் மேலோட நம்பிக்கை எதையுமே எழுதாமல் கொடுத்துருக்காங்களே, அவங்க எந்த சட்டத்தின் முன்னாடி வாங்குவாங்க? எப்படி ஒரு அபத்தமான ஒரு வாதத்தை வைக்கும்போது அதை கேட்கக்கூடிய பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பொதுவெளியில் வந்து அவருடைய மானத்தில் விளையாண்டுட்டீங்க அப்படின்றாங்க. அவருடைய மானத்தில் விளையாட வேண்டிய நோக்கம் யூடிஜே கிடையாது, சரிங்களா? அவருடைய மானத்தில் விளையாடணும்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா ஜனவரியில் விளையாண்டுருக்கணும். நாங்கள் ஜனவரியில் வந்து இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக சொல்லணும்னா ஜனவரியில் பட்டமளிப்பு நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து கூப்பிடலான்ற நினச்சோம். இப்போ நேற்று நடந்த ஒரு தர்பியா நிகழ்ச்சி அவர் சரியாக இருந்ததார் அப்படின்னா அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. எங்களுக்கு அவர் தாங்க மெயினாக வச்சுருந்தோம். கோவை ஐயூப் இருக்கார் அப்படின்னா அப்துல் பாசித் புகாரி நண்பர் இருக்கார். அல்லாஹ்வோட போய் கொண்டு அல்லாஹ்வோட வசனத்தை அல்லாஹ்வோட தூதருடைய பிரதிபலித்து ஒரு அவருடைய காந்த குரலில் பேசுவார், ஈர்க்கப்படும். அப்படிப்பட்ட சகோதரர் தான். ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நிறைய விடயங்களில் வந்து உண்மைக்கு மாறாக நடந்துக்கிட்டார், உண்மைக்கு புறம்பாகவே நடந்துக்கிட்டார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கடந்த ஜூலை மாதத்தில் தான் என்ன ஆகுது, அக்ரிமெண்ட்டே நாங்களே எழுதணும். 10 வருஷமாக இவர் மேலோட நம்பிக்கை ஜனவரியில் சிதைக்கப்படுகின்றது. ஜனவரிலேருந்து தகவல் வேறு மாதிரி வருது, ஃபோன் அடித்தே எடுக்கிறது இல்லை. அப்போ இவர் நெருக்கடி நிலைக்கு ஏதோ தள்ளப்பட்டிருக்கார்.
அவர் வந்து நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டது காரணத்தை அதுக்கப்புறம் தான் அறியும் போது தான் பல அதிர்ச்சிகரமான தகவல் வருது. பயங்கரமான அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியனா வந்து நினச்சி பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா, வியாபாரம் வந்து சொல்கிறீங்க, இந்த கமெண்ட்ஸ் போடக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க, வியாபாரத்தை தானே வாங்கினீங்க அப்படின்றீங்க. வியாபாரத்துக்கு வாங்கினதான் அப்படின்னா, ஒரு வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னா ஒரு நபர்கிட்ட வாங்கலாம், 2 நபர்கிட்ட வாங்கலாம், வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும். இந்த வியாபாரத்தில் ஆல்ரெடி ஒரு பார்ட்னர் இருக்காங்க, உங்களை இந்த பார்ட்னர் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். ஒரே வியாபாரத்தை சொல்லி ஒரு பார்ட்னர்கிட்ட வாங்க வேண்டியது, இந்த பார்ட்னர் வாங்கின முதலீடை வந்து இன்னொரு இதே வியாபாரத்தை சொல்லி இன்னொரு முதலீட்டாளர்கிட்ட வாங்க வேண்டியது. இது நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை பார்ட்னர் விட, நீங்கள் நானும் மட்டும்தான் இப்படின்ட்டு சொல்லி ஒரு வியாபாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 முதலீட்டாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அது அப்படிப்பட்ட ஒரு ஒர்த்தபிளான வியாபாரமா? அவ்வளோ பெரிய தகுதி இருக்காத வியாபாரத்துக்குன்னு பார்த்தா அவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரம் செலவிட்டு பண்ணக்கூடிய வியாபாரமும் இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த பெரிய முதலீடு பத்ருதீன் தான். இவர் தான் பெரிய முதலீடு. இவர் ஆரம்பித்த கம்பெனிகள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜூலை மாதத்தில் நாங்கள் போய் அக்ரிமெண்ட் போட்டோம். இந்த ஜூலை மாதம் அக்ரிமெண்ட் நாங்கள் போடுறதுக்கு 2016 2026 வரைக்கும், இப்போ கமெண்ட்ஸில் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க பாருங்கள், அவரை நம்பிக்கையை செலுத்திச்சிருக்கீங்க, அவரை இழிவுபடுத்திட்டீங்க, அல்லாஹ் நாசமாகட்டும் அதாகட்டும் தான் போடுறீங்க. அவருடைய மானத்தில் விளையாடுற நோக்கங்கள் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க, ஒருவருடைய மானம் எப்படி புனிதமானதோ அவருடைய உயிர் உடைமை புனிதமானதில்ல. எவ்வளோ பெரிய உடைமையை வந்து இவர் விளையாண்டுருக்காரு. 20 வருஷம் வெளிநாட்டில் உழைச்சி சேர்த்து வச்ச அந்த பொருளாதாரத்தை இவர் நீ கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நீ சட்டரீதியாக அதுக்குள்ளே எப்படி இருக்கும்? இவர் எந்த பொருளாதாரத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாலாக தான் வாங்குவார். வெளிநாட்டு சகோதரர்கள் தான் விருப்பப்படுவார், ரியாலாக தான் வாங்குவார். இங்கே வாங்குறதா இருந்தாலுமே பாதிக்கப்பட்ட இன்னொரு சகோதரர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கேஷாக தான் வாங்குவார், செக்காக வாங்க மாட்டார், ஆர்டிஜிஎஸ் வாங்க மாட்டார். அப்போ கேஷாக வாங்கின நபர் எந்த கோர்ட்டில் போய் காட்ட முடியும்? எவ்வளோ பெரிய அபத்தமான வாதம் இது. இவர் ஆரம்பித்த கம்பெனிகள் சம்பந்தமாக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக ஜூலை மாதத்தில் அவரோட அனுமதியோட வீடியோனும் எடுத்திருக்கோம். நாங்கள் இந்த அக்ரிமெண்ட் போடும் பொழுது வீடியோ எடுத்திருக்கோம். 10 வருஷமாக இந்த நம்பிக்கை எங்களுக்கு 11ஆவது வருஷம் சிதைக்கப்படுகின்றது. ஏன்னா வரக்கூடிய தகவல் ஒன்று மாற்ற ஒன்று தகவல் வருகின்றது. ஜமாத்தை நோக்கி கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு எங்கெங்கேயோ கொடுத்து பார்த்து அறிவில்லை, யூனிவர்சிட்டி தெரிஞ்சவங்க போவோம், அவங்க தான் நெருங்கிய இடத்துல இருக்காங்க, அவங்கள்ட்ட முறையிடுவோம். அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்கல்ல, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுனாங்க. என் நெருங்கிய நண்பர் தான், எனக்கு அவருக்கு வேற எந்த முன்னுரிதமும் இல்லையே, எந்த பொறாமையும் இல்லையே. ஆனால் நீதமாக நடக்கணும்னு ஜமாத் முடிவெடுத்தோம். இது நமக்கான சோதனை நினைச்சோம். நமக்கான மிகப்பெரிய சோதனை. நமக்கு நெருங்கியவர் ஒரு குற்றம் செஞ்சாலும் இதை என்ன பண்ணணும்? எந்த குற்றத்தை ரசூலுல்லாஹ் மறைக்க சொல்றாங்க, எந்த குற்றத்தை பகிரங்கப்படுத்த சொல்றாங்கன்னு சொல்லி நபிமொழி நிறையா இருக்கு. பொருளாதார குற்றச்சாட்டு ரசூலுல்லாஹ் மறைக்க சொல்லலை. ஜக்காத்தினுடைய நபிமொழி எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் வசூல் பண்ண அனுப்புறாங்க. அப்போ ஒரு மனிதர் என்ன பண்ண, ஜக்காத் வசூலிக்கப்பட்ட மனிதர் என்ன பண்றாரு, இது ஜக்காத் உங்களுக்கு, இது எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தோன்னு சொல்லி ஒதுக்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அப்படியே செவக்குது அவங்களுக்கு, கண் சிவந்து என்ன பண்றாங்க, உடனே மிம்பர்ல ஏறி பகிரங்கப்படுத்துறாங்க. இன்னொரு செய்தி கூட பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் கொடுத்த சகோதரர் சகாபாக்கள் மத்தியில் 10 பேர் மத்தியில் வந்து அப்படியே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுத்தவர் அப்படியே கடுமையாக நடந்துக்குவார். ரசூலுல்லாஹ் உடனே என் மானத்தில் விளையாண்டேன்னு சொல்லி சொன்னாங்களா? ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, கடன் கொடுத்தவருக்கு கேட்பதுக்கு உரிமை இருக்குன்னாங்க. இந்த நபி மொழியெல்லாம் பார்க்கணும்ல. ஒருத்தர் மேலே அன்பு வச்சுன்றதுக்காக வந்து நம்ம உண்மையை மறைச்சு நபி வழிக்கு மாற்றமாக செஞ்சிடக்கூடாது. எந்த மார்க்கத்தை பின்பற்றுமோ அதில் வந்து நிதானமாக இருக்கணும். சோதனை என்பது அடுத்தவருக்கு அறிவுரை சொல்லும் போது இல்லை, நமக்கு வரும்போது சோதனை. இப்போ யூனிவர்சிட்டி தெரியுமாத்துக்கு மகத்தான சோதனை என்ன அப்படின்னா, அப்துல் பாசி விவகாரத்தை நீங்கள் டீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முதல் விஷயமே இந்த 10 கோடி விஷயம்தான். அப்போ என்ன ஆகுது, நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜூலை மாதம் இவரை சந்திப்பதற்கு முன்பதாக இவரை தொடர்பு கொள்ளவே முடியலை, அப்ஸ்டாண்டிங். ஏன்னா அதுக்கிடையில் ஒரு வழக்கு வந்திருக்கு. இவர் மதுரையில் என்ன பண்ணுறோம்னா, இவருக்கு வந்து அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க மதுரையில் மார்ச் மாதம், அதே 2026 இந்த வருஷம். இந்த உண்மையான இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த வீடியோவில். 2026 இந்த மார்ச் மாதம் கடைநலவுக்கு போகிறோம் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப என்னென்னா, அவங்க தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க, சகோதரி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கார். இவரை தொடர்பு கொள்கிறோம். இப்போ நான் பார்க்க முடியாது. அப்போ எடுத்துட்டேன் ஃபோனை,
ஆனால் பார்க்க முடியாது. எப்படின்னா அவங்க தாயாரோட நம்பர் வாங்கும்போது தாயார்ட்ட வந்து ஃபோனை வாங்கி இவர் பேசுகிறார். இவர் ஃபோனில் பேசலை, தாயார்ட்டு ஃபோன் வாங்கி பேசுகிறார். நாங்கள் என்ன பண்ணுறோம், மதுரையில் இருக்கோம். அப்போ மதுரையில் சில சகோதரர் மூலமாக வந்து இவருடைய அந்த எந்த நெட்ஒர்க் என்னதை பார்த்துட்டோம். பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு போகிறோம். திரும்ப தொடர்பு கொள்கிறோம், இல்லை ஐசியூவில் இருக்காங்க, பார்க்க முடியாது அப்படின்றாங்க. நார்மல் வார்டில் தான் இருக்காங்க, ஆனால் ஐசியூன்னு சொல்லிட்டாரு. சரி ரைட்டு, ஒரு இப்போ தான் ஒவ்வொன்றா தெரிய வருது, ஏன்னா இப்படி போய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பணிபுரியக்கூடிய ஆட்கள் மூலியமாக நம்ம தகவல் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு, நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் மேலே ஏறினா கஷ்டமாக இருக்கும், லிஃப்ட்டில் வந்துடுங்க அப்படின்றார். அப்போ தான் ஒரு சுதாரிப்பாக என்ன பண்ணுறோம், எங்களுடைய ஜமாத்துடைய வழக்கறிஞர் சொல்கிறாங்க, இல்லை நான் லிஃப்ட்டில் போகிறேன், நீங்கள் ஸ்டேர் கேஸில் போங்க அப்படின்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பத்ருதீன் ஸ்டேர் கேஸில் ஏறுறோம். பார்த்தா எங்களை லிஃப்ட்டில் வர சொல்லிட்டு ஒரு ஸ்டேர் கேஸில் இறக்குறாரு வேகமாக. அப்படியே அங்கே நிற்பாட்டிட்டோம், மாட்டிக்கிட்டார். ஏங்க இப்படி போய் பேசி ஏங்க இப்படி இறங்குறீங்க, லிஃப்ட்டில் தான் வர சொன்னீங்களே அப்படி ஸ்டேர் கேஸில் நீங்கள் இறங்கி போகிறீங்க, எங்கே போய் பார்க்குறீங்க, பேக்கோட இறங்குறாரு. இல்லை நான் நிறைய பிரச்சனைகள் இருக்கேன், வட்டிக்கு வாங்கிட்டேன், வட்டி அடைக்கணும், நிறைய கடன் தொல்லை இருக்குது அப்படின்னு. ஏங்க இந்த பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஏதாவது பேசுங்க. எதுவுமே சொல்லாமல் நீங்கள் அப்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட பணம் நிறைய பேர் கொடுத்து ஏமாந்துருக்காங்களாம், ஒரே நிறுவனம் சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலைங்கன்னு சொல்கிறப்போ தான் ஜூலை மாதம் ஒரு சிட்டிங் நான் வர ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி மார்ச் மாதத்துலேருந்து இவர் தொந்தரவு பண்ணி ஜூலை மாதத்தில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு அக்ரிமெண்ட்டை தயார் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்ருதீன் 10 கோடி சொன்னோம்ல, ஒரு நிறுவனத்தை தரல, அவர் சில வியாபாரம் வந்து உருவாக்குவார். வியாபார மோசடின்னு ஏன் ஒரு மோசடிக்காரன்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லக்கூடியதெல்லாம் உண்மை. இவர் என்னன்னா வியாபாரம் பண்ணுவதில் லாப நட்டம் வரும். இவர் பண்ணுற வியாபாரம் ஒரு நாளில் முடிஞ்சு போயிடும், ஒரு வாரத்தில் முடிஞ்சு போயிடும். ஒரு நாள் ஒரு கடை ஓப்பன் ஆகும், அதே நாளில் க்ளோஸ் ஆயிரும். இப்படிப்பட்ட வியாபாரத்தை வந்து நான் உலகத்தில் எங்கேயும் நான் பார்த்ததில்லை. இந்த வியாபாரத்தை என்ன சொல்கிறது, பட்டியல் போடுறேன் பாருங்க. ரூஹி துர்கிஷ் அண்ட் அரபு கிச்சன், அதுக்கு வகையில் வந்து இவர்கிட்ட வாங்கின தொகை வந்து, யார் பத்ருதீன்கிட்ட வாங்கின தொகை வந்து 1,01,00,000 ரூபா. ரூஹி ஹரிங்ஸ்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 71 லட்சம் ரூபா. லா கஃபேல ஆர்கேசாரில் அதுக்கு ஒரு 38 லட்சம் ரூபா. ரூஹி மெக்கா சவுதி அரேபியாவில் ஒரு பிரான்ச் ஓப்பன்னு சொல்லி அங்கே ஒரு இது பண்ணியிருக்காரு. இப்போ அங்கே சவுதி அரேபியாவில் என்ன சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் எந்த பிரான்ச் ஓப்பன்னு சொல்லி ஒரு கடையை வாடகைக்கு பிடிச்சிருக்காரு. அவன் ஓனர் சவுதிக்காரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இப்போ மெயில் போட்டான், 5,50,000 ரூபா கட்டினா தான் இவர் சவுதிக்குள்ளேயே போக முடியும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு சவுதிக்கு இப்போ போக முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குது. அந்த கடைக்கு என்ன பண்ணுறாரு, 10,31,900 ரூபா. அதாவது சவுதி ரியாலில் தான் வாங்குறாங்க. இந்தியா மணி கன்வெர்ட் பண்ண அன்னைக்கு டேட்டு கன்வெர்ட் பண்ணால் இந்த அமௌண்ட் வருது. அதுக்கப்புறம் அட்டி ஸ்பாட் தான் ஃபஸ்ட்டு கடை. 2 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணுறாரு, முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு 2016 இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் குடுப்பள்ளி வாசலில், அது ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது அட்டி ஸ்பாட், ஒரு சின்ன டீ கடை. ஃபஸ்ட்டு டீ கடை அதுதான். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கலாம் ரூஹி தான் தெரியும். அப்துல் பாசிதோட நெருங்கி பரவங்களுக்கு தான் தெரியும் அட்டி ஸ்பாட் தான் முதல் டீ கடை. அதுக்கப்புறம் 4AM கஃபேன்னு சொல்லி ஒரு கடை ஈசிஆரில் 53,30,000 ரூபா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் டெசர்ட் ஷாப்புன்னு சொல்லி 17,50,000 ரூபா அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. டேட்ஸ் அண்ட் நட்ஸ் ஷாப்பு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈசிஆரில் இருக்குது. ஈசிஆர்லன்னு சொல்லி வாங்கினார் 29 லட்சம் ரூபா. முதல் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பிஸ்னஸ் வந்து டீ ஷாப் கிடையாது, அல்லிகிஸ்தான் ஹஜ் உம்ரா டிராவல்ஸ் தான். இதுக்கு வாங்கின தொகை வந்து எப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து 24 லட்சம் ரூபா தான் டோட்டல் முதலீடுன்னு சொன்னார். அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆளுக்கு 12 லட்சம் சொல்லி அட்டி ஸ்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது. அப்போ என்ன சொல்கிறார், 2 வருஷம் 2 லட்சம் வந்து ராயல்ட்டின்னு சொல்லி இந்த பணத்தை ரியலாக தான் வாங்குறாங்க. சவுதிக்கு வந்து வாங்குறாரு. பணம் வேணும்னு சொல்லிட்டா 30,000 40,000 டிக்கெட் போனாலும் வந்துடுவார், வந்து போய் வாங்கிட்டு வந்துடுவார் பணத்தை. அப்போ அங்கே அந்த பணத்துக்கு ஹஜ் சர்வீஸோடு சேர்த்து வாங்குறது பார்த்தீங்கன்னா 14 லட்சம் ஒன்று 40 லட்சம் ஒன்று தனியாக வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மகியான் ஸ்கூலு, இது மிகப்பெரிய, அதாவது எப்படின்னா இது அப்துல் பாசித் புகாரி பண்ணிட்டாரா அப்படின்னு சொன்னால் அது என்ன, அது மக்கள்லாம் இப்படியா பண்ணிட்டாருன்னு சொல்லி நீங்கள் அதிர்ச்சிப்படுவீங்க. ஏன் அப்படின்னா 1,11 லட்சம் ரூபா வந்து மகியான் ஸ்கூல்னு வாங்கியிருக்காரு. நான் வழக்கம் சொல்கிறேன் அதுக்கு. அதுக்கப்புறம் மலேசியா ட்ரேடிங் சொல்லி அங்கே ஒரு மலேசியாவில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு 40 லட்சம் ரூபா. துபாயில் ஒரு ட்ரேடிங் ஆரம்பிங்கன்னு சொல்லி 20 லட்சம் ரூபா. சவுதியில் ஒரு ட்ரேடிங் இன்னொரு ட்ரேடிங் ஆரம்பிங்கன்னு சொல்லி அங்கே வந்து ஒரு 1 கோடி ரூபா. இந்த மாதிரி வந்து 10 கோடி ரூபா இது வரைக்கும் ப்ராஃபிட்டே அவர் கையில் வாங்கலை, தெரியுங்களா? நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க, அவர் மேலே நம்பிக்கை இல்லையா, அவர் இப்படி செஞ்சிருவாரா? அவர் மேலே நம்பிக்கைப்பட்டதே நாங்கள் தான், எங்களை விட நீங்கள் யாரும் நம்பிக்கைப்பட போகிறீங்க? லாபம் வாங்கினேன்னு சொல்லி நீங்கள் ஒரு கொச்சையாக சொல்கிறீங்க. 1 ரூபா லாபம் வாங்கலை.
ப்ராஃபிட். கையில் காசை காட்டல, கணக்கு வேணா காட்டுவார். இவ்வளோ ப்ராஃபிட் இவ்வளோ பாருங்க, கணக்கு பேப்பரில் தான் காட்டுவார். அந்த லாபம் இன்னும் வரைக்கும் கையில் வரல. ஏன்னா பதுதினுடைய குணாதிசயம், அவருடைய நெருங்கிய பலனால சொல்கிறோம். என்ன குணாதிசயம் அப்படின்னா, லாப நோக்கத்துக்காகவோ இதுக்காக தெரியல, அவர் மேலே அதீத நம்பிக்கை, அவர் மேலே பிரியம். இன்னொரு விஷயம், இவர் மேலே வரணும், எல்லாரும் மேலே வரணுன்ற அடிப்படையில் தான் பல பேருக்கு உதவி பண்ணுறாரு. இது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் தான். நிறைய அல்லாஹுடைய பாதையில செலவு செய்கிறாரு, நிறைய பேர்த்துக்கு முதலீட்டுக்கு உதவி செய்கிறாரு. அந்த நோக்கத்தில் இவருக்கு ரொம்ப ஒரு லிபரலாக இருந்தார். 10 வருஷம் அக்ரிமெண்ட் போடாமல் 10 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா பார்த்துங்களேன். 10 ஆண்டுகள் யாராவது இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போடாமல் இருப்பாங்களா? இதில் என்னென்ன ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னா, இவர் சில நிறுவனங்களையே நடத்தவே இல்லை. முதல் நாள் ஓபன் பண்ணுவார். எப்படி அப்படின்னா, ஒரு வீடை ஒரு வாடகைக்கு பிடிச்சாரு, ஒரு பில்டிங் ஒன்று காட்டிடுவார், கட்டடம் நடந்துருக்கும், ஏதோ ஒரு பில்டிங் கட்டடம் நடந்துட்டு இருக்கோம். மகியான் ஸ்கூல்னு ஒரு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டார். என்னைக்கு அப்படின்னா கரெக்டாக சென்னைக்கு, சவுதியிலேருந்து சென்னைக்கு பதில் வர அன்னைக்கு தான் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவார். ஒரு சாமியான ஒரு 4000 ரூபா சேரு, ஒரு ஸ்வீட்டு எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணுறாரு. அந்த வீடோட வாடகை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபா, 2500 ரூபா. இப்படி திருச்சியில் சுந்தர நகரத்துக்கு கேட்கறதுனால இந்த மாதிரி வீடுகள்லாம் கிடைக்கும், ஒரு நாள் ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வீடு பிடிச்சி என்ன பண்ணுறாரு, இதுதான் ஸ்கூல் ஆஃபீஸு இதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணிடுறாரு. இவரை வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி கிராண்ட் ஓப்பன் சொல்லி ஒரு போஸ்ட் 50 ரூபா செலவழிச்சு ஒரு போஸ்ட் அடி பண்ணி கொடுத்துருவாங்க. இவர் நம்பிக்கை சம்பந்தமாக ஆய்வே பண்ண கிடையாது. ஆனால் இவங்க பண்ணதுனா தப்பு இதுதான், இஸ்லாம் வந்து ஆய்வு பண்ண சொல்லுது. ஆனால் இவர் மேலே அதீத நம்பிக்கையின் காரணமாக, இவங்க மேலே பிரியத்தின் காரணமாக ஒரு ஆலிம்சா, எவ்வளோ பெரிய ஒஸ்தாது நம்ம சொல்கிறோமா இல்லையா, ஒரு எவ்வளோ பெரிய ஆலிம்சா, எவ்வளோ பேர் நேர்வழிப்பட்டிருக்காங்க. இந்த நம்பிக்கை அதீத நம்பிக்கை பதுதின் வச்சிருக்காரு. இந்த நம்பிக்கை அதீத நம்பிக்கை யூனிவர்சிட்டி தகுதியமாக வச்சிச்சு அவர் மேலே. அதனால தான் சில விடயங்கள்லாம் காதுபட வந்தாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். தீர ஆராய்ஞ்சு உறுதிப்படுத்தின பிறகுதான் நாங்கள் இதில் இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்கூலு பார்த்தீங்கன்னா கிடையவே இல்லை, ஸ்கூலை காணோம் இன்ன வரைக்கும். அன்னைக்கு மட்டும் தான் ஸ்கூல் இருந்துச்சு, மறுநாள் ஸ்கூலை காணோம். அந்த பில்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியர்கிட்ட பர்மிஷன் கேட்டு, நான் ஷூட்டிங் எடுத்துக்கன்னு சொல்லி கேட்டுட்டு, பில்டிங் நடந்துட்டுருக்கு, வேலை நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சி விட்டு வேலையை முடிச்சிருது, அவ்வளோதான். இது யார் செய்வா? இது வியாபாரமா? இது வியாபாரமா, வியாபார மோசடியா? அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் அந்த பணத்தை கொடுத்து பாதிக்கப்பட்டோட மனநிலை எப்படிமா இருக்கும் தெரியுங்களா? ஒரு பணத்தை கொடுத்து ஒரு வியாபாரம் நடந்து, இதுல என்ன ஒரு விடயம் அப்படின்னா, ஓபன் பண்ண மறுநாளே சொல்றாரு 90 ஸ்டூடெண்ட் அட்மிஷன் போட்டாங்க அப்படின்னு. அங்க ஸ்கூலே ஒன்றும் கிடையாது, அது ஏதோ ஷாப் நடந்துட்டு இருக்கு, ஜவுளி கடை ஷாப்போ ஏதோ ஷாப் நடந்துட்டு இருக்கு டீனர்ல. அப்படியே கிடையாது, டீனர்ல அது ஷாப்பே கிடையாது. ஆனால் மகியான் ஸ்கூல் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, 1,14,00,000 ரூபா வாங்கிட்டார். இது இவர்கிட்ட மட்டும் வாங்கலை, இதே ஸ்கூலை காட்டி இன்னொரு சகோதரர் பாவம் அவர்கிட்டையும் வாங்கியிருக்காரு. குவைத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் இந்த ஸ்கூலை அவரும் தேடுறாரு, நாங்களும் தேடுறோம். அவர் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. ஒரு ஸ்கூலை காட்டியே இல்லாத ஒரு ஸ்கூலை காட்டி இருக்கிற மாதிரி காட்டி ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரே நாளில் 1,14,00,000 ரூபா. அதே ஸ்கூலை ஓப்பன் பண்ணியாச்சு, அட்மிஷன் போயிட்டு இருக்கு, அதற்கான விரிவாக்க பணி செய்யணும்னு சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட 1 கோடி ரூபா. அவர் இவர் மேல நம்பிக்கை தான், எல்லாம் ஒரு என்ன சொல்றது, ரசிப்பு மனப்பான்மை தான். நம்ம பாஷையில் தமிழில் சொல்லணும் அப்படின்னா ரசிகர்கள், அவ்வளோதான். அவரு மேலே கொஞ்சம் ஒரு அதீத நம்பிக்கை, இவர் நல்லா பயன்படக்கூடிய, இவர் தவறு செய்ய மாட்டாரு. அப்புறம் நம்ம சொல்றோம்ல, இவனா தவறுக்கு அப்பாற்பட்டவர், இவனா தவறு செய்வாரா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? அவரும் மனிதர் என்பதை ஒப்புக்கொள்ளணும். நம்ம எல்லாரும் மனிதர். கடன் கொடுத்த ரசூல்லா நடு ரோட்டில் வச்சு சஹாபாவுடைய வரலாறு படிக்கிறோம், கேட்குறாங்க அப்படின்னா, ரசூல்லாவோட இந்த உலகத்தில் யாராவது பெரிய இமாம் இருக்காங்களா? அல்லாஹ் அடுத்த நேரத்தில் என்ன சொல்றாங்க, கடன் கொடுத்தவர் கேட்க உரிமை இருக்குன்றாங்க. பதுதின் கேட்குறாரு, கேட்க உரிமை இருக்குல்ல. பதுதின் முகவரா ஜமாத்தில் அவர் மனு கொடுத்து நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க முறையிடுறாரு. நாங்கள் சும்மா இருக்க முடியுமா? இல்லை அப்துல் பாசித் புகாரி தவறுக்கு அப்பாற்பட்ட சொல்லிட்டு போக முடியுமா? இல்லாத ஒரு ஸ்கூலை காட்டி இது செய்யும் பொழுது மன ரீதியாக நொந்துட்டோம். இவர் இப்படியான்ற மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு மனவேதனை அடைஞ்சிட்டோம். இது ஒரு விஷயம். அப்படின்னா அல்லிசான் உம்ரா டிராவல்ஸ்லையும் ஃப்ராடு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே என்னது, வரவு செலவு கணக்கு எதையுமே காட்டதில்லை. இதை அல்லிசான் உம்ரா டிராவல்ஸ் சொல்லி அதை சொல்லி இன்னும் சில நபர்கிட்ட நீங்கள் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறது. யார் முதலீடு செஞ்சாங்கன்றது இன்னொரு ஆளுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டாரு இவ்வளோ நாளாக. தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தவற நினைக்க வேணாம், வீடியோ பார்க்குறவங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னாங்க. அல்லாஹ் மிகப்பெரியவன், சரிங்களா? இவர் ரொம்ப யாருக்கு யாரும் தெரியாமல் ரொம்ப ஒரு பேணி காத்தார். எந்த அளவுக்குன்னா, அவர் கூட இருப்பாங்க சில நபர்கள், சகோதரர்கள்லாம் இருப்பாங்க, ஹாலிது, அர்ஷத், ஹசன், இவங்கன்னா கூட இருக்கக்கூடிய நபர்கள்.
அவங்களாம் சொல்லுவார், இவர் சொல்லி வச்சுருக்காரு. அவங்க இப்போ கூட இல்லை, இவங்க என்ன விஷயம்னா இவருடைய தன்மைகள் தெரிந்து இவருக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அறிவுரை சொன்னாவே அவங்களுக்கு ஒதுக்கிடுவார். இப்போ நாங்கள் அறிவுரை சொன்னோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி மேலே வேறு எதிரி ஆகிட்டான் அவருக்கு. அறிவுரை பத்ருதீன் சொன்னார்னா எதிரி ஆகிடுவார். அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, பத்ருதீன் வந்து கேட்டார்னா நல்லா ஷாப் போயிட்டுருக்கு, நல்லா ஸ்கூல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நல்லா பாசிட்டிவாக சொல்லிடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுறாரு. அவங்களும் சரி ஓனர் சொன்னால் கேட்டு தானே ஆகணும், என்ன பண்ணுறது. அவருக்கு கூட பொய், அதெல்லாம் நியாயப்படுத்தலை, அவங்க பொய்க்கு உடந்தையாக போயிட்டாங்க. இதில் என்னென்னா 4M கஃபேன்னு சொல்லி 53,30,000 வாங்கினார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் வந்துச்சு, ஓப்பன் கூட அவர் போகலை. ஃபோட்டோவுக்காக 53,30,000 கொடுத்துருக்கோம். ஒரு ஃபோட்டோவோட செலவு பார்த்துங்க. ஃபோன் அடித்து கேட்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பிஸியாக இருக்குது, கடை பிஸியாக இருக்குது, அப்புறம் அனுப்புகிறேன்னு சொல்லி. அப்போ சில வியாபாரங்கள், சில நிறுவனங்கள் இல்லாத நிறுவனங்களுக்கு இருப்பதாக ஒரு காணொலியை உருவாக்கி அதுகிட்ட ஒரு வட்டம் மட்டும் மோசடி பண்ணல, அந்த நிறுவனத்தில் இல்லாத ஒரு நிறுவனத்தை உருவாக்கி ஒரு கற்பனையாக என்ன பண்ணுறாரு, பல பேர்கிட்ட வந்து பணம் வாங்குறாரு. இந்த பணம் எங்கே போச்சு? இதுதான் நான் கேட்க வேண்டிய கேள்வி அவங்கள்ட்ட. இதற்காக தான் அவர் பத்ருதீன் பாய் வீட்டுக்கு வாங்க, என்ன வராங்க, என்ன பணம் ஆச்சு, எங்கேயாவது இருக்கா, ரெக்கவரி பண்ணலாம், நீங்கள் யார்ட்ட ஏமாந்துட்டீங்களா, என்ன வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வந்தது. இப்போ ஒரு ஆடியோ கூட விட்டுருதா வந்து தகவல் வருது, அது பழைய ஆடியோ, நான் தேடிக்கொண்ட பிரச்சனை தான். இவர் தேடிக்கொண்ட பிரச்சனைக்கு முதலீட்டாளர் எப்படி பொறுப்பாவாங்க? இவர் வந்து போதைப்பொருள் கடத்தல் இருக்கக்கூடியவங்களோட தொடர்பு கொள்வார், அதில் சில நஷ்டங்கள் ஏற்படும். இந்த நஷ்டத்துக்கு எப்படி நாம் பொறுப்பாக முடியும்? இவர் சினிமாக்காரங்களை கூப்பிட்டு வருவார், அதுக்கான செலவுகள் வந்து செலவு பண்ணுவார். இந்த நஷ்டத்தை, இந்த செலவுகளை எப்படி நம்ம பொறுப்பாக்க முடியும்? எவ்வளோ பெரிய அபத்தமான விடையுங்க இதெல்லாம். வந்து ஒரு இதில் பேசிட்டு போகிற விஷயம் இல்லையே. இதனால் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பத்ருதீன் மட்டும் கிடையாது, பத்ருதீன் வந்து நாங்கள் வெளிப்படுத்திட்டோம் ஆதாரத்தை. ஒரு அக்ரிமெண்ட் போட்டதுனால, இந்த அக்ரிமெண்ட் போட்டதுனால பத்ருதீன் வெளிப்பட்டார். நாங்கள் போட வச்சு ஒரு என்ன பண்ணிட்டோம், ஓரளவுக்கு என்ன பண்ணோம், ஒரு நெருக்கம் கொடுத்து ஏதாவது ஒரு ஆதாரம் வேறுமேன்ற அடிப்படையில் தான் போட்டோம். சில நபர்கள் நம்பிக்கையின் பேரில் கொடுத்துருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? அவங்க நிலைமை நினச்சி பாருங்கள். எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? இவர் நல்ல தவறு செய்ய மாட்டார், மக்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு, இவர் என்ன பயானில் வீடியோவில் பேசுகிறாரோ அதன்படி தான் அடிப்பார், அதன்படி தான் அந்த வாழ்க்கை நடந்துக்குவாருன்னு பார்த்தோம். இவர் வீடியோவில் ஒரு மாதிரி பேசி வெளிப்படை வாழ்க்கையில் ஒரு மாதிரி நடந்துட்டார் அப்படின்னா இவரை என்னன்னு சொல்கிறது? நடிப்புன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு சொல்கிறது? நினச்சி பாருங்கள். நான் கூட அதை அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். இவர் தான் அப்துல் பாஸ் புகாரி, யூடியூப்பில் பல படங்கள் நடிச்சிருப்பான்னு சொல்லியிருப்பேன். அந்த வார்த்தைக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மூமின் மோசடி பண்ண மாட்டாங்க, ஒரு மூமின் தான் அமானுதத்தை பால்படுத்த மாட்டாங்க, ஒரு மூமின் வட்டிக்கு துணப்ப மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான்? வஹல்லல்லாஹு பைய வஹர்ரம ரிபா, வியாபாரத்தை அனுமதிக்க வட்டியை தடை செய்கிறேன்றான். அல்லாஹுடைய தூதர் போருக்கு தயாரான்னு சொல்லக்கூடிய கடுமையான வார்த்தை. இது யார் பேசியிருக்கா? என்னுடைய நண்பர் அப்துல் பாஸ் புகாரி பேசியிருக்காரு. நான் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பல பயான்களை கேட்டிருக்கேன், ரசித்து கேட்பேன் அவரோட பயானை. என் நண்பர் தானே. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வட்டிக்கு துணை போயிருக்கார். எப்படி பார்த்தீங்களா? ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஜாவித், ஆக்சுவலி நான் கொஞ்சம் நேற்று வந்துட்டு ஃப்ளைட்டில் இன்னைக்கு தான் திருச்சி வந்து சேர்ந்தேன். எனக்கு என்னென்னா ஒரு 20 lakhs மட்டும் கொஞ்சம் தரணும். இது ஆக்சுவலி அந்த ஒன்றுக்காக தான் வெயிட் பண்ணேன். இன்னைக்கு கொடுத்துருவோம் இன்ஷால்லா. கொடுத்துட்டா மொத்தமாக எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் இங்கிருந்து கிளம்பிடுவேன். கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் டிலே ஆகிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இன்ஷால்லா. நாளைக்குள்ளே இன்ஷால்லா செட்டில் பண்ணிடுறேன். கொஞ்சம் நாளைக்கு மட்டும் டைம் கொடுங்க இன்ஷால்லா. மொத்த அமௌண்ட்டை வாங்கினா தான் எனக்கும் சேஃபாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கொடுத்தான்னா நல்லா இருக்காது இன்ஷால்லா. நாளைக்கு ஈவினிங் வரை டைம் கொடுங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அனுப்பி வச்சுருக்கேன் இன்ஷால்லா. உங்கள் அக்கௌண்ட் டீடைல்ஸ் மட்டும் எனக்கு இந்த செக்கில் இருக்குது, அதை வச்சு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இன்ஷால்லா. மீட்ரு வட்டிங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்க, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கங்க. ஆனால் பயானில் எப்படி சொல்லுவார்? வட்டி ஹராம், பெரும்பாவம், அழித்தொழிக்கும் பெரும்பாவம் வட்டி அப்படிம்பாங்க. ஹர்ரம் ரிபா அப்படிம்பார். அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிக்கிறான், வட்டியை தடை செய்கிறான். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பீர்கள். அவர் பேசின பையன் நான் கேட்டிருக்கேன். ஆனால் அவருடைய ஆடியோ கேட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாவித் ஜி, கொஞ்சம் வேலையாக இருந்தது அதை எடுக்கல. நான் உங்களுக்கு கால் பண்ண நைட்குள்ள ஒரு மனையை முடிச்சுட்டு காசை வாங்கிட்டோம், இன்னொரு மனையை முடிச்சிட்டோம். அதாவது அந்த யார் ஓனரோ அவர்கிட்ட வாங்கி நம்ம ஃப்ரெண்டு பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்.
இவர்கிட்ட இருந்து நாளைக்கு காலையில வந்து அந்த பையட்டை வந்து மாத்துறோம். சரியா? ஸோ நாளைக்கு இன்ஷால்லா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். ஸோ 2 பணத்தை எடுத்துட்டு ஒரேடியா வந்துட்டு உங்க பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் இன்ஷால்லா நாளைக்கு. மேக்ஸிமம் நாளை கழிச்சு காலையில. சரியா? அதுக்குள்ள முடிச்சிடறேன். அதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கூட அந்த நீங்க உங்களுக்கு நான் தர வேண்டிய அமௌண்ட் இருக்கு, நீங்க ஒரு 16,000 எடுத்தாலும் அதை கூட கழிச்சுக்கோங்க. அதனால வந்து கூட கணக்கு பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம். கொஞ்சம் சபர் மட்டும் செய்யுங்க இன்ஷால்லா. நீங்க நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அடிக்கிறேன். வட்டிக்கு சபர் செய்ய சொல்றாரு. எப்படி பண்றது? வட்டிக்கு சபர் பண்ணணுமா? அதுக்கு இன்ஷா அல்லா, அல்லாஹ் அறிவான், சுபஹான் அல்லாஹ் அவருடைய வார்த்தைகள். இதை பார்த்தா மக்கள் மயங்குறாங்க. அந்த வீடியோவில் கூட வந்து ஒரு குற்றம் செஞ்சு அகப்பட்டார். நான் ஆதங்கத்தில் வந்து அப்படியே அதை மக்கள் அப்படியே நெருக்கமான இடத்துல வச்சுன்னா அவர் வந்து அப்படி பேசலை. வாசலை விட்டு இறங்கி வர்றாரு, கடத்திட்டேன்னு சொல்கிறாரு, ஜமாத் மேலே ஒரு அபாண்டமான பழி சொல்கிறாரு. அந்த ஆதங்கத்தில் இருந்து என்ன பண்ணுறோம், நம்ம கேட்குறோம். மனசு கேட்கல, ஆதங்கத்தில் கேட்குறோம். மனசு கேட்கலாம். சரி நீ நல்லவனாக இருந்தானே அவங்களை கேட்டுக்க மாட்டோம். பண்ணது எல்லாமே ஐயோ ஒரு உண்மைக்கு மாறான தகவலை சொல்லி சொல்லி பல பேர்கிட்ட வந்து நீ வந்து என்ன பண்ணுற, ஒரே நிறுவனத்தை காட்டி இந்த ரூஹி கஃபே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூஹி கஃபேவை ஈசிஆரில் இருக்கிறத வச்சு எவ்வளோ நபர்கள்ட்ட வந்து வாங்கியிருக்கா தெரியுங்களா? இந்த ரூஹி கஃபே விரிவாக்கம் படுத்தணும்னு சொல்லி ஒரு சகோதரர்கிட்ட வாங்கி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நீதிமன்றம் வழக்கு போய் அவர் வந்து ரிமாண்ட் பண்ணுற அளவுக்கு போகுது. அந்த எஃப்ஐஆர் காப்பி எடுப்பா, இந்த எஃப்ஐஆர் காப்பி சரிங்களா? எஃப்ஐஆர் காப்பி நம்பர் என்னென்னா நீங்கள் ஆர்டிஐயில் போட்டு பார்த்தாலும் தெரியும். 0283/2026. இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்த பிறகு தான் அக்ரிமெண்ட்டுக்கு ஐயோ நம்ம போட்டுறணுமே, நம்முடைய பணம் மோசடி ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பயம் வந்துருச்சு. இவர் வந்து வியாபாரத்துக்கு தரலைங்க. இந்த சகோதரர் இம்தியாஸ் வந்து வியாபாரத்துக்கு தரல. ஆமாம், இந்த பதிலுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் அங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுதான் விஷயமே. இங்கே எவ்வளோ பெரிய மோசடி. 50 லட்சம் ரூபா வந்து கடனாக வாங்குறார். 3 மாதத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு வாங்குறாரு. வியாபாரத்துக்கு வாங்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வியாபாரத்துக்கு வாங்கினீங்க, லாபம் வாங்கினா உங்களுக்கு லாபம் வரப்போ இனிக்குதான்னு கேட்குறீங்க. லாபமே தரலைங்க. இவர் வியாபாரத்தை 2ஆ பிரிக்கிறார். சில நபர்கள்ட்ட வியாபாரத்துக்கு ஃபிக்ஸடாக வட்டி மாதிரி சொல்லிடுறாரு. மாதம் உங்களுக்கு வந்து இவ்வளோ தந்துடுவேன், இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா அவ்வளோ தந்துடுவேன். இது சில நபர்கள்ட்ட சரிங்களா? இந்த தௌஹீது வட்டங்கள் உள்ள நபர்களை சந்திக்கும் பொழுது, வெளிநாடு செலவு சந்திக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, வரவு செலவு கணக்கில் லாப நட்டத்தில் என்ன பண்ணுறேன், இவ்வளோ ப்ராஃபிட் தரேன்னு சொல்லி. இது 2 ட்ராக்கு இல்லாமல் இடையில வட்டிக்கு வேறு வாங்குறாரு, கடன் வேறு வாங்குறாரு. கடன் கொடுத்த என்ன பண்ணுறாரு, கேட்டு சலிச்சு போய் செக்கு கொடுக்குறாரு. செக்கு பார்த்தா பவுன்ஸ். செக்கில் எப்படி தெரியுமா, என்னுடைய நண்பர் சகோதரர் வந்து அப்துல் பாஸ் புகாரி வந்து நேர்மையாக நடந்துக்குவார். நான் திரைப்படம் நடித்தான்னு சொன்னோன்னே உங்களுக்கு வந்து கோவப்படுறீங்க, ஆதங்கப்படுறீங்க. ஒரு மூமின் எவ்வளவு சரியாக நடந்துக்கணும். செக்கு கையெழுத்தில் மோசடி பண்ணுறாருங்க. கையெழுத்து கிரிக்க கொடுத்தா பவுன்ஸ் ஆகுது செக்கு. பேங்க்கில் பணமே எல்லாமே வந்து செக்கை போட்டு கொடுத்து மேட்ச் ஆளுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த பாருங்க, அந்த செக்கு கொடுத்துருங்கப்பா. இந்த பாருங்க, ஒரு சகோதரி சரிங்களா, இது பதில் இல்லை, ஒரு சகோதரி சாஜிதா. இவங்க கூட சமீபத்தில் வந்து நம்ம நிர்வாகிகள் சொன்னாங்க, நாங்கள் தரபியா வேலையில் பிஸியாக இருந்தோம். நிர்வாகிகள் சொன்னாங்க சிஎஸ்ஆர் காப்பினா வந்துகிட்டு இருக்குன்னா. எங்கள் சிஎஸ்ஆர் காப்பி எங்கள்கிட்ட இருக்குது, ஆல்ரெடி எங்கள்கிட்ட தான் எவிடன்ஸாக இருந்தது. அது இந்த பேங்க்கு ரிட்டர்ன் மெமோ பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிட்டர்ன் மெமோ கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட்னா 14,30,000 ரூபா சரிங்களா. இது வந்து கேஷாக செக்காக வாங்கின அமௌண்ட்டு சரிங்களா. செக்கு போட்டு கொடுத்துருக்காரு. இது செக்கு, இது இல்லை கையெழுத்து சில மாற்றம் பண்ணிக்குவார். சில இடத்துல ஒரிஜினல் எடுத்து போயிடுவார், சில இடத்துல ஒரிஜினல் எடுத்து போட மாட்டார். இப்போ முதல் மனைவிக்கு ஒரு செக்கு கொடுத்தாரு. அந்த குடும்பத்தை அன்றைக்கி கோவப்பட்டு கொந்தளிச்சாங்களே, காரணம் என்னென்னா அவங்க கோவப்பட்டதை நியாயப்படுத்தலை. அவங்க வந்து பப்ளிக்கில் கோவப்பட்டு சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு ஜமாத் பொறுப்பாகாது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஒரு வயதானவர் வந்து கோவப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா, செக்கை கிறுக்கி கொடுத்துட்டான் பாய் அப்படின்னு ஆதங்கப்பட்டார். அது எவ்வளோ பதட்டமான இல்லை, பேங்க்கில் போனால் செக்கு செல்லாது. இவர் தான் மோசடியை பற்றி பேசின நபர். இவர் திரைப்படம் நடித்தார்னு சொல்ல நான் என்ன தப்பு சொல்லுங்கள் நீங்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல என்னங்க சொல்கிறான்? நீங்கள் நான் பேசுனது வந்து உங்களுக்கு வந்து நம்பகத்தன்மை இல்லைன்னா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்ற ஒரு நம்பிக்கை வைங்க. இறைவன் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு பேசுகிற எனக்கு மவுத்து இருக்குது, இந்த நாவு நாளைக்கு பதில் சொல்லும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிமா தக்ஃபுரூன மா லா தஃபலூன், நீங்கள் செய்யாத பிறருக்கு ஏவாதீங்கன்றான். நாங்கள் யாருக்கும் மோசடினா பண்ணலை. நாங்கள் யாரும் லெக்ஸரியான வாழ்க்கைனா வாழலை, நிர்வாகிகள் யாரும் வாழலை. எல்லாம் சொந்த பணத்தை போட்டு என்ன பண்ணுறோம், பணிகள் எங்களால் முடிஞ்ச செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பெண்மணி கணவனுக்கு தெரியாமல் ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 46 கிராம் என்ன பண்ணிட்டாங்க, நகையை வர கொடுத்துட்டாங்க.
இவங்க கொடுத்த நகைக்காவது ஒரு எவிடன்ஸ் வச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொடுத்ததுனால ஒரு கம்ப்ளைண்ட்னு கொடுக்க முடிஞ்சு. இன்னும் நிறைய பெண்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லவும் முடியலை மெல்லவும் முடியலைன்னு சொல்லுவாங்களே தமிழில். அதுபோல் நகையை கொடுத்துட்டு இவரை எந்த விதத்தில் பிடிக்க முடியும், என்ன சட்ட ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ளணும்னு சொல்லி கமெண்ட் சொல்கிறாங்கல்ல, அந்த சகோதரர்கிட்ட அன்பாக கேட்குறேன். ஒன்றும் இல்லை, அவர் மேலோட நம்பிக்கையினாலும் இவர் சொல்கிறீங்க, அவரோட பாசத்தினால சொல்கிறீங்க, எவ்வளோ பேர் நேர்வழிப்பட்டுட்டாங்க அவரால் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அல்லாஹ் யாரை கருவியாக பயன்படுத்தினா அவளை கொண்டு நேர்வழிப்படுத்துவான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் எவ்வளோ பெண்கள் நகையை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஆட்கள் பணத்தை கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்த லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட் இருக்குங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி கேஸ் வரவுமே உடனே ஒரு அட்வான்ஸ் பெயில் வாங்கிட்டார். இந்த பெயில் காப்பி அவர் வாங்கின பெயில், சரிங்களா? எல்லாமே ஆதாரத்தோடு இருக்குது. இது எல்லாமே நாங்கள் அவரை கரண்ட்ல தகவலோடய வச்சுருக்கோம். இவர் ஏன் திருச்சிக்கு வந்து போலீஸ் விட்டுட்டாங்க சொல்கிறாங்கல்ல, சென்னையில் எஃப்ஐஆர் காப்பி இருக்குது. இவர் ஆஜராகணும், ஆல்ரெடி பெயிலில் இருக்கார். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏசி தலைமையில் அமர்வு கூட்டம் நடந்துச்சு. நைட்டு 11 மணி வரைக்கும் நாங்கள் நடக்க ஸ்டேஷனில் இருக்கோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க ஜமாத் உங்கள் கஸ்டடியில் என்ன பண்ணுங்கள், அவர் அழைச்சிட்டு போங்க அப்படின்றாரு. அதுக்கு வர மறுக்கிறாரு, லாயரை வச்சு மறுக்கிறாரு. அப்போ என்ன நாங்களே சொன்னோம், ஏங்க அவர் வந்து ரிமாண்ட் அடித்து உள்ளே போடுறது எங்கள் நோக்கம் இல்லை, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கணும், இனிமேல் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, இதை பகிரங்கப்படுத்துன்றது ஜமாத் தெளிவாக இருக்கும். ஆனால் அந்த வீடியோ வழியில் இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டு பகிரங்கப்படுத்த நோக்கம் இல்லை, அந்த வீடியோக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரி வீடியோ வெளியிடக்கூடிய ஒரு தாழ்வான நிலையை வந்து ஜமாத் எப்பவும் செய்யாது. இன்னொரு ஜமாத் ஒரு விஷயத்தை இறங்குறோம் அப்படின்னா நாங்கள் முழு ஆதாரத்தையும் உறுதி செய்து விசாரித்து 2 தரப்பையும் விசாரித்த பிறகு தான் இறங்கணும். இப்போ இந்த ஒரு வார கால அளவு தர்பியா வேலையாக நாங்கள் பிஸியாக இருந்தோம். ஏன்னா 2 மாத கால அளவு நாங்கள் என்ன பண்ணோம், தர்பியாக்கான ஏற்பாடு அதுக்கான தாவா பணிகளை ஈடுபட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் வந்து இந்த வீடியோக்கு முக்கியத்துவம் தர வேணாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், ஒரு வார காலம் அவகாசம் கொடுத்து அமைதியாக இருக்கும். இந்த அமைதி எப்படி டைவர்ட் பண்ணுறாங்க, இவங்க இப்போ தான் ஆதாரம் திரட்டிட்டு இருக்கான்றாங்க. நான் 2016 வரலாறே சொல்லிட்டேன். இன்னும் சொல்ல வேணால் சில சகோதரர்கள் வந்து எங்கள்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க, இவர்கிட்ட ஏமாதிரி இதே ரூஹி கஃபே சொல்லியே பணம் கொடுத்துருக்காங்க சில சகோதரர்கள். அது எடுப்பா லிஸ்ட்டு, நம்ம ஜமாத் மனு வந்தது இது கொடுப்பா. ஒரு ஸ்ரீலங்கா சகோதரர், சரிங்களா, பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ். அப்படி பேர் சொல்லணும் அப்படின்னா அது இன்னும் ஃபுல்லாக நம்ம வந்து இது சம்மந்தமாக வந்து இன்னும் விளக்கம் வேணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அப்துல் பாசித் புகாரியும் பீமன் ரஃபீக் யூனிவர்சிட்டி தைஜமா சார்பா பீமன் ரஃபீக்கும் 1-to-1 நேரலையில் இருந்தால் மக்களுக்கு இன்னும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா சத்தியம் இருக்கும் பொழுது நம்ம வந்து பயம் தேவையில்லையே. அப்துல் பாசித் புகாரியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆதாரத்தோடு ஒன்று எடுத்து வைப்போம். கட்டாக வச்சுருக்கோம் நாங்கள் ஆதாரம். நாங்கள் என்ன ஆதாரத்தை திரட்டுறோம், எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது தான் இவர் மேலே சந்தேகம் வந்துச்சு எங்களுக்கு. விசாரிக்கிறோமே, விசாரணை அடிப்படையில் என்ன பண்ணுறோம், ஆகா நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடணுமே அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு தான் நாங்கள் முற்பண்ணோம். 10 வருஷமாக அக்ரிமெண்ட் போடலைங்க. 10 வருஷம் போடாமல் நாங்கள் ஜூலை மாதம் போடுறோம். 2016 எங்கே இருக்குது, 2026 எங்கே இருக்குது? நீங்கள் வச்ச நம்பிக்கை மேலே அப்துல் பாசித் புகாரியை வச்சு தலைமையில் வச்சு நாங்கள் கொண்டாடினங்க, எங்கள் நண்பருங்க அவர். ஆனால் அவர் பண்ண வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் 55 லட்சம் ரூபா ஒரு சகோதரர்கிட்ட. எந்த காஃபி ஷாப் அப்படின்னா ரூஹி ஈசிஆரில் இருக்குல்ல, ரூஹி கஃபே தான். அந்த காஃபி ஷாப்பு தான் 55 லட்சம் ரூபா விரிவாக்க பணிக்கு, சரிங்களா? நீங்கள் மட்டும்தான் பார்ட்னர் அவர்கிட்ட சொல்லியிருக்குது, வேறு யாரும் பார்ட்னர் இல்லை அப்படின்றது. அது முடிஞ்சா இன்னொரு சகோதரர் சென்னையிலையும் வசிக்கக்கூடியவர், ஒரு குவைத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு 3.5 கோடி ரூபா. அதுக்கப்புறம் சென்னை சேர்ந்த ஒரு சகோதரர்கிட்ட வந்து 2 கோடி ரூபா. இவங்கெல்லாம் என்கிட்ட கடிதம் கொடுத்துருக்காங்க, எங்கள்கிட்ட ஜமாத்திட்ட ஆதாரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சேர்ந்த சகோதரர்கிட்ட ஒரு 17 லட்சம் ரூபா. கனடாவில் ஒரு சகோதரர் இருக்காங்க, நல்ல வேலை அவர் அடுத்து இன்னொரு சகோதரர் கனடா சகோதரர் ஏமாற வேண்டியது அன்னைக்கு அல்லாடக்கு போய் கொண்டு தப்பிக்க வச்சுட்டோம். யூனிவர்சல் ஜமாத் தடுத்துட்டோம் அல்லாடக்கு போய் கொண்டு. அது எவ்வளோ அமௌண்ட்டு ஹவாலா டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு சொன்னோம்ல, இது என்ன டிரான்சாக்ஷன் என்பது, எதுக்கு வந்தார், யாரை பார்க்க வந்தார், எத்தனை பேரை பார்க்க வந்தார், காவல்துறைக்கும் அப்துல் பாசித் புகாரிக்கு தான் தெரியும். ஆனால் ஹவாலா பணம் 1 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் ஆகுன்றத காவல்துறை எங்கள்கிட்ட சொன்ன உறுதியான தகவல். 19 போலீஸ் வந்துட்டாங்க பள்ளிவாசலுக்கு. அப்போ அவர் தான் சொல்லணும். 1-to-1 வந்தால் இன்ஷால்லா தெளிவு கிடைச்சிடும் நமக்கு. ஆமாம், எங்களை கேட்குறாங்க, நீங்கள் அப்துல் பாசித் புகாரி காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க ரபிக் பாய், நீதமானதுங்கன்றாங்க. இது என்னடா அவச்சொல்லா இருக்குது, என்னடா நம்ம அப்படி காப்பாற்ற முயற்சி என்னையா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நான் காரில் உட்காந்துன்னு கேட்டேன், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. காரில் உட்கார பேக்கில் பார்த்தா
பத்திர விற்பனையாளர் இருப்பாங்க, முத்திரைத்தாள் விற்பனையாளர் லைசன்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க தான் பத்திரம் நிறையா வச்சுருப்பாங்க. 50 ரூபா பத்திரம், 20 ரூபா பத்திரம் அது மாதிரி வச்சுருப்பாங்கல்ல. இவர் விட 100 ரூபா பத்திரம், 500 ரூபா பத்திரம் நிறையா வச்சுருக்காரு. எதுக்கே அவ்வளோ பத்திரம்? பார்த்தா செக் புக், அவ்வளோ செக் புக்கு. இதில் வச்சுக்க மொபைல் 4 மொபைல் ஃபோன், 8 சிம் கார்டு. அது மொபைலோட என்னப்பா அது மொபைல்? அது 70 போய் இதுதான் காஸ்ட்லியான மொபைலாம். அந்த மொபைல் அவர் வச்சுருக்க மொபைலை பார்த்தீங்கன்னாவே 6 லட்ச ரூபா வருது. இவ்வளோ கடன் தொல்லை, இவ்வளோ பிரச்சனை இருக்கப்போ என்ன பண்ணணும்? மொபைலை வச்சு தான் அடைக்கணும்ல. அதெல்லாம் செய்ய மாட்டா. இன்னொரு சகோதரர், அதே கனடாவை சேர்ந்த சகோதரர் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. சரிங்களா? இவங்கெல்லாம் மனு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு டேரெக்டாக மனு கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, இதில் போய் ஊரில் போய் ஆராய்ஞ்சு இதில் எவ்வளோ ஒயிட் மணியாக கொடுத்தீங்க, எவ்வளோ பிளாக் மணியாக கொடுத்தீங்க, இதெல்லாம் நம்ம வந்து உள்ளே போனால் என்ன ஆகுது? நான் கூட வந்து அந்த வார்த்தையை வந்து ஒரு தடிமனாக பயன்படுத்தினேன். சரிங்களா? அப்படி நான் பயன்படுத்தி கூடாது நாட்டோன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு எப்படி ஒரு நேர்முறையாக வார்த்தை பயன்படுத்தணும் அப்படின்னா, சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லணும். எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஒரு பணத்தை வாங்குறோம் அப்படின்னா ஒரு பயம் வேணுமா இல்லையா? ஒரு அமானதம் வாங்கணும், திரும்ப ஒப்படைக்கணும், நீயத்தோட வாங்கினா ஒப்படைப்பான். அல்லாஹ் ஒப்படைக்க வைப்பான். நீயத்து இன்னமல் ஆமாலு பின் நிய்யா தானே ரசூலுல்லாஹி சொன்னாங்கல்ல. செயல்கள் எண்ணத்தை பொறுத்து இருக்கு. நான் கொடுக்கணும்னு எண்ணத்தோடு வாங்கினேன் அப்படின்னா அல்லாஹ் கொடுக்க வைப்பாங்க, அல்லாஹ் உதவி செய்வாங்க. மோசடி செய்யணும், ஏமாற்றணும்னு என்ன வச்சு வாழ்ந்தா என்ன ஆகும்? அதை திருத்த முடியாது. அறிவுரை சொல்கிறாலும் ஒதுக்கிடுவார். இப்படியே போகும். இது ஒரு பக்கம் இருந்தால் குடும்ப பஞ்சாயத்து வருது, முதல்வணி பஞ்சாயத்து ஜமாத்துக்கு வருது. நாம் என்ன பண்ணுறோம்? நாம் வந்து 2 வழக்கறிஞர் வச்சுருக்கோம். அப்போ சில நம்ம இஸ்லாமிய வழக்கறிஞர் ஒரு ஆள் என்ன பண்ணி நியமிச்சு என்ன பண்ணுறோம், அதை டீல் பண்ணி அவங்க பிரச்சனையை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கோம். அது ஓடிக்கிட்டு இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் அதாவது எப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சரியான ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. இல்லையா? லிமா தக்கலும் மாலா தஃபலும் தான். நீங்கள் செய்யாதவற்றை பிறருக்கு ஏவாதீர்கள். இத்தக்குல்லா பின் நிசான்னு சொல்லி அவர் தான் பேசியிருக்கார். ஆனால் இத்தக்குல்லா பின் நிசா வந்து அவர் வந்து சரியாக பயன்படுத்தினாங்க, அல்லாஹ்வே அறிந்தவன். ஏன்னா அப்படின்னா இந்த கொடுமை வன்கொடுமை சொன்னோம் பாருங்க, அது பார்த்தா எல்லாம் பெண்ணு பாதிக்கப்பட்டு எப்படி சொல்லிட்டாங்க, அவதூறுனாங்களே. அந்த பெண்ணு பாதிக்கப்பட்டது 2வது திருமணம் கூடான்னு சொல்லி யூடிச்ச சொல்லவே இல்லையா? 4 திருமணம் அனுமதிக்கப்பட்டது தான். அதோடைய அளவுகள் என்னங்க? திருமணத்துக்கு முன்னாடி வந்து என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது? முத மனைவியுடைய பர்மிஷனாக நம்ம சொன்னோமா? எந்த மனைவியும் வந்து 2வது திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க 2வது திருமணத்துக்கு வந்து இவங்க எதிர்ப்புன்னா சொல்லலை. முதல் மனைவியே ஒரு நல்ல பெண்மணி. அவங்கள பற்றி ஒரு செய்திகள்னால் ஒரு நிர்வாகி சொன்னாங்க, இப்படின்னா ஆடியோ வந்துருக்குங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாட்ட பதில் சொல்லணும். ஒரு மார்க்கம் அறிந்த ஒரு பெண்மணி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாலிகான ஒரு பெண்மணி. ஒரு பெண்ணை பற்றி அவதூறு சொல்லிடக்கூடாதுல்ல. அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை வன்கொடுமையை நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா இப்படி வன்கொடுமை சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணியோடைய வழக்கறிஞர்கிட்ட இப்போ கூட நான் கால் பண்ணி கேட்பேன். கேட்டால் கூட சொல்லுவாங்க அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில் வந்து நேரம் ஏன் கடைகளுக்கு போனாங்க, யாரும் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. சென்னையில் தான் வசிச்சுட்டு இருந்தாங்க, ஈசிஆரில். ஏன் ஸ்கூல் படிப்பு இது ஸ்கூலுக்கு போகாமல் இல்லாமல் நேராக போய் கடையில் போயிட்டாங்க, ஏன் என்ன விவரங்க, ஏன் என்ன பிரச்சனை? இந்த பக்கம் யாருமே பார்க்க மாட்டீங்களே. இங்கிட்டு உடைமைகள் பாதிக்கப்படுது, இங்கே ஒரு மானம் பாதிக்கப்படுது, அதை யாரும் பார்க்க மாட்டாங்களே. கொடுமைகள் நடக்குது. இந்த பாருங்க, இப்போயே நான் லாயர்கிட்ட வேணால் ஃபோன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொன்னதுனால இந்த லாயர்கிட்ட இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன் பாருங்க. அவங்க சில உண்மைகள் சொல்லுவாங்க. அவங்க லாயர்கிட்டே அடிப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யுனிவர்சல் தௌஹீத் ஜமாஅத்ல பேசுறேன், ரஃபீக் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பே, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ஒன்றும் இல்லை, இப்போ நான் லவுட் ஸ்பீக்கர் தான் போட்டிருக்கேன். நான் ஒரு இப்போ இந்த அப்துல் பாசித் புகாரி சம்பந்தமாக வந்து வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு வெளியிடுறதுக்காக வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பேசிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். இது சில தகவலுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை பதிவு செய்கிறேன். பதிவு செஞ்சுக்கலாமா? இன்ஷால்லா பண்ணிக்கோங்க பாய். சரி. இந்த முதல் மனைவி சுமையா அவங்களுக்கு நடந்த கொடுமையும் வன்கொடுமையும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுங்களேன், நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அவ்வளோதான். உண்மைகள் நீங்கள் தான் அவங்க வந்து வழக்கறிஞர், சரிங்களா? அவங்க சார்பாக முழு விவரம் உங்களுக்கு தான் தெரியும். ஜமாத்து நாங்கள் சொன்னால் கூட வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் கூடுதல் தகவலுக்காக தான் ஜமாத்து நான் சொல்கிறோம். இருந்தாலும் அவங்க சார்பில் உள்ள நபர் நீங்கள், சரிங்களா? அவங்க நேரடியாக வந்து அவங்க கூட இருக்க சப்போர்ட்டாக ஃபுல்லாக இருக்க நபர் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே 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 பாய். சொல்லுங்க. ஆக்சுவலா நானும் இந்த ரீசெண்டா சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்க அந்த வீடியோவையும் அதுக்கு கீழே வர கமெண்ட்ஸையும் பார்த்தேன்.
அதுல வந்து வன்கொடுமை அப்படிங்கிற வார்த்தைய மக்கள் வந்து தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க. ம் அதனால நானும் இங்க பொதுமக்களுக்கு வந்து சட்ட ரீதியா ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் இந்த பதிவின் மூலமா கொடுக்கணும் அப்படிங்கிற விரும்புறேன் நானு. சொல்லுங்க. என்ன அப்படின்னா, ஒரு திருமண பந்தத்துல வன்கொடுமை இல்ல கொடுமை அப்படிங்கிறது வந்து வெறும் உடல் ரீதியான தாக்குதல் மட்டும் அப்படின்றது சரியான புரிதல் கிடையாது. ம் ஒரு சொல்லுங்க. திருமண உறவுல தொடர்ந்து ஏற்படுத்தப்படக்கூடிய மன ரீதியான தாக்குதலோ இல்ல அவமதிப்போ இல்ல மிரட்டலோ இல்ல பொருளாதார ரீதியான துன்புறுத்தலும் இதுல அடங்கும். ம் ம் இதுல திருமண கடமைகளை வேண்டுமென்றே புறக்கணித்தலும் அடங்கும். ம் ம் அதே போல ஒருவரை தொடர்ந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறதையும் சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் பொறுத்து மேட்ரிமோனியல் குரூவல்டி அப்படிங்கிற ஒரு சட்டத்துல கொண்டு வர முடியும். ஒரு இல்ல சட்ட அதெல்லாம் கருத்துக்குள்ள வந்து கொண்டு வர முடியும். அதெல்லாம் கூகுளே பாத்துருவாங்க. அவங்க நடந்த Okay. கொடுமைகள் நடந்த உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் சொல்லுங்க. ஆக்சுவலா அவங்க அதாவது சொல்லுங்க. நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த பெண்மணியோட லைஃப்ல நடந்திருக்கு. அல்லாஹ் அக்பர். இதுல வந்துட்டு நான் சொன்ன எல்லா விஷயங்களும் இதுல வந்துட்டு ஆக்சுவலா ஒரு தரப்பினரை மட்டும் வச்சு விசாரிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நம்ம அந்த வலைதளங்கள்ல எல்லாரும் சொல்றாங்க. ரெண்டு தரப்பினரோட வாதத்தையும் வந்துட்டு கேட்டுதான் வந்துட்டு ஒரு அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு சரியான விஷயம். ஆமா, நம்ம 2 தடவை கேட்டதெல்லாம் நம்ம சொல்றோமே. நம்ம சொல்லுங்க நீங்க. கரெக்ட். பட் வந்து என்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் என்னோட கிளைண்ட் தரப்புல வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில இவங்கள்ட்ட சொல்லப்படுற அந்த திருமண உறவுல ஏற்பட்டதாக கூறப்படுற அந்த பல வகையான ஹராஸ்மெண்ட் தொடர்பா முதல் மனைவி தரப்புல காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதுங்கிறது உண்மையான விஷயம். அதுக்கான சிஎஸ்ஆரும் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சரி சரி சரி. இது சம்பந்தமா வந்துட்டு ஒரு 3 முறை சம்மன் வந்துட்டு அனுப்பப்பட்டும் அவர் கணவராக சொல்லப்படுகின்ற அந்த அப்துல் பாசித் புகாரி தரப்புல இதுவரைக்கும் அவரு எந்த ஒரு என்கொயரிக்கும் வந்துட்டு ஆஜராகல. யாருமே எதுக்கொள்ள மாட்டார் அவரு. சொல்லுங்க. எந்த ஒரு இதுக்கும் அதுல எப்படி வந்து இந்த பண மோசடி விஷயத்துல இப்ப வரைக்கும் அவர் தரப்புல எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காரோ அதே போல அவரோட சொந்த விஷயமான அவங்க முதல் மனைவி விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்காக தர வேண்டிய விஷயங்களா இருக்கட்டும், அவங்களோட குழந்தைங்களோட விஷயமா இருக்கட்டும், இது வரைக்கும் அவர் நேரடியா வந்து எந்த விஷயத்தையும் பொறுப்பெடுத்துக்கல. போலீஸ்லயும் இது வரைக்கும் வந்துட்டு ஆஜராகல. அதனால அந்த விஷயமும் நிலுவையில இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து இவங்க சொல்றேன். நான் இப்போ அவங்க அந்த பெண்மணியை பத்தி ரொம்ப அவதூறான விஷயங்களை வந்து சில பேர் வீடியோக்களாவும் கமெண்டாவும் போட்டுட்டு இருக்காங்க. இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது தெரியாம அவங்களுக்கு சில நம்ம நேரடியா கூப்பிட்டு 2 தடவை கூப்பிட்டு விசாரிச்சது அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்கள வந்து ஏதோ ஒரு நாள்ல சந்திச்சுட்டு நம்ம ஏதோ வந்து ஒரு தடவை கேட்டு சொல்றோம் புரிதலை சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. ஆமா 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 ஆமா. அதாவது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்க வந்துட்டு குறிப்பிட விரும்புறேன். இந்த இந்த சம்பந்தப்பட்ட பெண் இருக்காங்கல்ல, இந்த அப்துல் பாசித் புகாரி அப்படிங்கிறவங்களோட முதல் மனைவி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க 2 குழந்தைங்களோட தனியா தான் வாழ்ந்து வர்றாங்க. அவரோட கணவரோட எந்த சப்போர்ட்டும் இல்லாம அவர் கணவர் வந்துட்டு அந்த 2ஆவதா திருமணமான பெண் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பெண்மணி கூட வந்து தனியா போயிடுறாங்க. இவங்களுக்குன்னு சொல்லி இருங்க நான் சொல்லிடுறேன் நானு. இப்போ இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும் போது அவரும் அவருடைய அந்த 2ஆவது மனைவின்னு சொல்லப்படுகின்ற அந்த பெண்மணியும் இவங்க வீட்டுக்கு தனியா இருக்கும்போது 2 குழந்தைங்களோட தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வந்து அவங்கள மிரட்டி தகராறு செஞ்சிருக்காங்க. அவதூறான ஆபாசமான வார்த்தைகளால திட்டி இருக்காங்க. அப்துல் பாசித்தும் அதான் தெரியும், நான் கேள்விப்பட்டேன். விசாரிச்சாங்க. ஆமா எல்லாமே உண்மையா போய் விசாரிச்சாங்க. ஆமா ஆமா ஆமா. விசாரிச்ச வரைக்கும் அது உண்மைன்னு தெரிய வந்துச்சு எனக்கும். ஏன்னா 2 தடவை விசாரிக்கணும், நேரா விசாரிச்சாங்க. அதுக்கான ஆதாரமும் கானத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, ஆமா, அங்க வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது சம்பந்தமான கம்ப்ளைண்ட இவங்க வந்து இந்த மாதிரி செப்பல் எடுத்து அந்த பெண் வந்துட்டு வீசி எறியறாங்க, அந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளால வந்துட்டு அந்த முதல் மனைவியை வந்துட்டு திட்டுறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு அப்துல் பாசித் புகாரி வந்து தனியா பக்கத்திலேயே உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காரு, காருக்குள்ளேயே உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காரு. இதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் அவர் மேற்கொள்ளல. மேடம், இந்த விஷயம் ஜமாத்துக்கு உறுதி செஞ்ச தகவல் அடிப்படையில தான் இந்த வன்கொடுமை வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். மனைவிய வந்து சமமா நடத்த சொல்லுது இஸ்லாம். மனைவிய சமமா நடத்த சொல்லுது. ஒரு மனைவியை வச்சு இன்னொரு மனைவியை தாக்குதல் உள்ளாக்கி அதை ரசிப்பது என்பது என்ன? இதுதான் நம்ம வன்கொடுமைன்ற இதை மையப்படுத்த உறுதி செய்யப்பட்ட தகவல்னால தான் வன்கொடுமை சொன்ன. ஆனா வந்து நீங்க அதுல கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்கிற தகவல் வந்து எனக்கு இப்பதான் தெரிய வருது.
இது வந்து கம்ப்ளைண்ட், இதுக்கான கம்ப்ளைண்ட்டும் வந்துட்டு காவல் நிலையத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க காவல் நிலையத்துல சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அனுப்பிச்ச 3 சமனுக்குமே அவர் ஆஜராகல, அவர் வந்தா மட்டும்தான் எங்களுக்கு இதுல ஒரு முடிவு வந்துட்டு எங்களுக்கும் விசாரணை நடத்தி தான் இதுக்கு ஒரு முடிவு நாங்க கொண்டு வர முடியும், அவரை வரணும், அவரை வர சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. குடும்ப விவகாரம் அப்படிதான் தாமதமாகும். இது வந்து நம்ம நாட்டினுடைய சட்டம் அந்த மாதிரி இருக்கு. சரிங்க மேடம், இந்த தகவலுக்காக தான் அடிச்சேன் மேடம், தவறா நினைச்சுக்காதீங்க. ரெக்கார்ட் இது வந்து நாங்க வந்து பதிவு செய்யறோம். ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மட்டும் சொல்லுங்க மேடம். அந்த பெண் வந்து 2 குழந்தைங்களோட எந்த ஒரு உதவியும் இல்லாம ஒரு ஒரு சூழ்நிலையில அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த முழுமையான உண்மை என்னன்றத தெரியாம அவங்கள பத்தி தவறான அவதூறான விஷயங்களை சோசியல் மீடியால வந்துட்டு வீடியோஸா கமெண்டா போடுறது வந்துட்டு சரியான அணுகுமுறை கிடையாது. இல்ல இன்ஷா அல்லாஹ் வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஜமாத் வந்து நடுநிலையா இருக்கனாலதான் நண்பர் தவறு செய்தாலும் அவர் சொல்ல சுட்டி காட்டுறோம். அதனாலதான் வந்து சுமையா அவங்க பக்கம் நாயா இருக்கனால ஜமாத் அவங்க பக்கம் நிக்குது. ஜனவரி மாசத்துல இருந்து அவங்க பக்கம் நிக்க காரணம் இதுதாங்க. இன்ஷா அல்லாஹ். சரி மேடம், தேங்க்யூ மேடம். இப்ப இந்த மாதிரி தகவல், இது மாதிரி வந்து சுய வாழ்க்கையிலையுமே குறைபாடு, அடுத்தவர்கள்ட்ட மோசடி செய்ய வேண்டும் என்ற தொடர்ச்சியான நடவடிக்கை, அதே போல வந்து வாழ்வாதார உதவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் விதால சொல்றாங்க, இத்தகுல்லா பின் நிசான்னு சொல்றாங்க, பெண்களோட விஷயத்துக்கு அல்லாஹ் கஞ்சிங்க. ஒரு மனைவிக்கு செய்யணும் கடமை என்ன தெரியுமாங்க? உணவு, உடை, இருப்பிடம் 3 உறுதி செய்யணுங்க. ஒரு கணவன் உறுதி செய்யணுங்க. தலாக்கே சொல்லப்பட்டாலும் அந்த 3 மாதவிடாய் காலம் வந்து இதை உறுதிப்படுத்தணுமே. ஒரு கணவனுடைய பொறுப்பை இவர் தலாக்கும் முறையா சொல்லலை, தலாக்கான நடவடிக்கையும் முறையா ஈடுபடலை. ஆனால் மனைவியா வச்சு என்ன பண்ணுவார்? இந்த மனைவி ஒரு என்ன சொல்றது, இவர் ஒரு பார்வையில் பார்ப்பதும், 2வது மனைவி அவர் ஒரு பார்வையில் பார்ப்பதும் இஸ்லாம் எப்படி அனுமதிக்கலை. 2வது திருமணம் பண்ணுவதை நாங்கள் குற்றம் சொல்லலை, சமநீதியாக நடத்தணுமே. அந்த முதல் மனைவி வந்து இவர் எதுக்காக பிரச்சனை அப்படின்னா, இவருடைய சுய ஒழுக்கத்தில் வந்து அவங்களுக்கு வந்து குறைபாடு அவங்க தெரிஞ்சதுனால தான் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு தான் பிரச்சனையே. அது அவங்க பர்சனல் லைஃபு, அது நம்ம பேச வேணாம் தான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால தான் வந்து அந்த வீடியோவில் கூட வந்து நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அது இவர் மறுத்தார் அப்படின்னா, இது அப்துல் பாசித் புகாரி தெரியும், இது ரபிக்கு விசாரிச்சாரா இல்லையான்றது தெரியும் அவருக்கு. அப்துல் பாசித் புகாரி இது சம்மந்தமாக வந்து நேரலையை வந்தார் அப்படின்னா 1 to 1 அவர்கிட்டே சொல்லலாம். அவர் வர முடியாது. ஏன் அப்படின்னா யாருடைய விசாரிச்ச விடைன்னு அவர் தெரியுமே. அதனால இன்ஷா அல்லாஹ் வந்து அது அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு வேணும். ஆமாம், அந்த நாற்றம் வந்து அந்த வார்த்தை வந்து கூட ஒரு வேணாம், அந்த வார்த்தை சொல்ல வேணாம், சுய கட்டுப்பாடுன்னு சொல்லிடுவோம். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ஜமாத் அப்படி தான் பயன்படுத்துது. சரிங்களா? நான் அந்த ஆதங்கத்தில் வெளிப்படுத்தும் என்னுடைய கோபதாபங்கள், என்னுடைய ஆதங்கம். ஒரு நெருங்கி பழகினவன், ஒரு 10 வருஷம் பழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் வந்து இவ்வளோ பெரிய மோசடி பண்ணும் பொழுது இவருக்கு ஒரு ஒரு எண்டே இல்லையான்னு சொல்லுவோம்ல, முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்லாங்கு தான், அதோடைய கோப வெளிப்பாடு தான் அந்த வீடியோ. அந்த வீடியோ எடுத்து வெளியிட்டது போன விதம் வேற மாதிரி போயிருச்சு. இவங்க வந்து சமுதாய துரோகி, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வார்த்தையில் வசப்பாட முடியுமோ இந்த 1 வார கால அளவு எங்கள் நிர்வாகிகளையும் உறுப்பினர் நிம்மதியாக தூங்க விடலை, நிம்மதியாக இருக்க விடல. எங்களுக்கு தர்பியா இருந்தனால தான் நாங்கள் தாமதிச்சு போனோம். இல்லைன்னா மறுநாளே இந்த வீடியோ போட்டிருப்போம். ஏன்னா எவ்வளோ ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறோம். இந்த ஆதாரம் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குன்னு என்பது அப்துல் பாசித் புகாரிக்கு தெரியும். ஆனால் கமெண்ட்ஸ் போடக்கூடிய எங்களுடைய தொப்புள்கூடிய ஒரு சகோதர சகோதரிகளுக்கு தெரியாது. அவங்க என்னன்னா அவர் மேலே ஒரு அதீத நம்பிக்கை. இப்போ நான் சொன்னாலுமே சில சகோதரர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. என்னன்னா என்ன இவங்க வந்து வீடியோ போட்டு பேசுனா ஏற்றுக்கணுமா, இவங்க ஆதாரம் இருக்கா அப்படின்றாங்க. என் பக்கத்து கேட்கக்கூடிய நபர் உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்துல் பாசித் புகாரியை சந்திச்சு அவர் அழைச்சிட்டு வாங்க, யூனிவர்சிட்டி தெரிஞ்சுமாதுக்கு அழைச்சிட்டு வாங்க. அழைச்சி வந்து நீங்களே நேரில் ஏற்பாடு பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாவோட கிருபை கொண்டு நான் அவருடைய இல்லை, அவர் எங்கே இடம்னா சொல்லட்டும், அவர் இடத்துல சொல்லட்டும். ஆமாம், நம்ம இடத்துக்கு கூப்பிட்றோன்னா அவர் இடத்துக்கே வரட்டும். 1 to 1 வேற எந்த பெரிய இந்த நிர்வாகம் இவ்வளோ நிர்வாகம்லாம் வேணாம். சரிங்களா? இவ்வளோ நிர்வாகம் சொன்னாவே அவர் வந்து நீங்கள் வந்து கமாண்டில் கட்ட பஞ்சாயத்துன்னு போடுறீங்க. நல்லா பாதுகாக்கணும். எங்களுடைய பணிகள் என்பது திருச்சி மக்களுக்கு தெரியும். கொரோனாவில் நான் எவ்வளோ பணி செஞ்சேன்னு சமூக நலத்துறை, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற சமூக நலத்துறைக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். நேற்று அந்த மக்கள் நம்பிக்கை வச்சனால தான் மண்டபத்தில் இடம் இல்லைங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபை கொண்டு தர்பியால ஃபுல்லுங்க, அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்துங்க. இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புற நேரத்துலையுமே யூனிவர்சிட்டி தௌஹீத் ஜமாத் வந்து கெட்ட பேர் உருவாக்குன தயத்துலையுமே
என்ன ஆகுது? மக்களை எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா எங்கள் பணிகள் வந்து அந்த மாதிரி நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம். நண்பராக இருந்தாலும் தப்புனா தப்பு. யாமரும் அனில் மஅரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவோம் தீமையை தடுப்போம், அது யாராக இருந்தாலும் சரி. அதனால் யூனிவர்சல் தெரிஞ்சும் போது உறுதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய புகார்கள் இருக்குது, சரிங்களா? இது ஒரு இன்னும் வீடியோ லென்த்தாக போயிடும். இதுவே நம்ம அதிகமான நேரம் பேசிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பேசி ஒருவருடைய மானத்தை விளையாடுறது, ஒருத்தர் கண்ணியத்தை விளையாடுறது, இதுதான் எங்கள் நோக்கமே இல்லை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தா எல்லாத்தையும் நாங்களும் வாபஸ் வாங்கிட்டு போயிடுவோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும்னு சொல்லி ஒரு அபத்தமான வார்த்தை சொல்லும் பொழுது சட்டப்படி கொடுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? பணம் கொடுத்தவங்க. இவங்க நம்பிக்கை வச்சு எந்த கையெழுத்து பாண்டுக்கு என்ன வாங்காமல் அப்துல் பாசித் புகாரி எங்களுடைய ஆலிம் சரியாக நடந்துக்குவார்னு சொல்லி கொடுத்தாங்களே நம்பிக்கையோட, அந்த மக்களுடைய பாதிக்கப்பட்ட மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அதை நினச்சி பாருங்கள். இப்போ அவனா வந்து இந்த வீடியோவில் உட்கார வைக்கலாம். இப்போ எனக்கே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஒரு ஏஐல ஃபோட்டோ போட்டு செருப்பு மாலை, ஆர்எஸ்எஸ் கைக்குலின்றீங்க, கழுதில் ஏற்றுறீங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் குடும்பத்தாரை வந்து தரக்குறைவாக பேசுகிறீங்க. எந்த அளவுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா, என்னுடைய தாயாரை விபச்சாரன்றீங்க, என் மனைவி விபச்சாரின்றீங்க. யார் தெரியுமா சொல்கிறது தெரியுங்களா? ஏகத்துவத்தை பேசக்கூடியவர்கள். ஏன்னா இவர் மேலே நம்பிக்கை அதிகமாயிருச்சு, இவர் மேலே பாசம் அதிகமாயிருச்சு, கொள்கையை மறக்கடிச்சு வச்சுச்சு. ஆனால் நீங்கள் சொல்லும் போது சொல்கிறீங்க, இவரால் எவ்வளோ பேர் நேர்வழி பெற்றிருக்காங்க தெரியுமா? இவரால் எவ்வளோ பேர் ஹிதாயத்து கிடைச்சது தெரியுமா? அந்த ஹிதாயத்து கிடைத்தவர்கள் பேசக்கூடிய வார்த்தையை காதில் கேட்க முடியல. அசிங்கமான ஆபாசமான வார்த்தைங்க, உளவல் ரீதியாக தாக்குதலுங்க, சரிங்களா இல்லையா? இந்த பாருங்க, அந்த ஆடியோ கூட ப்ளே பண்ணுவேன், ஒரு நாகரிகமாக இருக்காது. எவ்வளோ ஆடியோ தெரியுங்களா? எவ்வளோ ஃபோன் கால் தெரியுங்களா? அதில் சில சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபோன் பண்ணி என்ன நிலவரம்னு கேட்குறாங்க. முதல் நாள் கூட வந்து எங்களை புரிந்துக்காமல் இருந்தாங்க. ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா சில தகவல், அவங்களுக்கு உண்மை தகவல் கிடைக்குது, அப்படியே வாபஸ் ஆகிட்டு போகிறாங்க, சரிங்களா? இப்போ உண்மை என்பது யாரையும் அழிக்க முடியாது. இது எல்லாமே நாங்கள் நிர்வாகிகள் உட்கார்ந்துருக்கோம். நாங்கள் எல்லாருக்கும் மரணம் இருக்குது. குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், அனைத்து உயிர்களும் மரணத்தை சுவைத்தே ஆகணும். நாளைக்கு மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் இறைவன் ரப்புல் ஆலமீன்ட்ட எல்லாரும் அந்த கேள்வி கணக்கை சந்திக்கணும். பேசக்கூடிய நான், கமெண்ட்ஸ் போடக்கூடிய நீங்கள் எல்லாம் சந்திக்கணும். அல்லாஹ் மீது ஆணையாக நம்ம சொன்னதெல்லாம் உண்மை, அதுக்கு ஆதாரங்கள் கூட இருக்கு. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் கேட்கணும். எங்கள் தகவலே வந்து நாங்கள் அப்படியே மூக்க புத்துற காதை புத்துற மாதிரி இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும், சரிங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கான், எவ்வளோ பெரிய கண்ணியத்தை கொடுத்துருக்கான், எவ்வளோ பெரிய ஒரு குரல் வளத்தை கொடுத்துருக்கான். எல்லாரும் பயான் எல்லார் பயானையும் எல்லாம் கேட்க முடியுமா? உன்னுடைய பயானை கேட்பதற்கு எவ்வளோ பெரிய அல்லாஹ் ரப்பல் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கான். அதை எப்படி பயன்படுத்திக்கலாம்? ஒரு சுய லாபத்துக்காக. நான் அந்த இடத்துல கூட சொன்னது கூட வந்து எல்லாம் சொன்னாங்க, அது அவருடைய இஷ்டம், எங்கேயோ தங்குவாருன்னாங்க, சரிங்களா இல்லையா? அது அவருடைய விருப்பம்தான். ஆமாம், அது வாடகை வீடு இல்லைப்பா. அது என்ன விஷயம்னா, சென்னையில் வீடு இருக்குது, மனைவியோட பிரச்சனை, சரி ரைட்டு, மனைவியோட பிரச்சனை. இப்போ என் மனைவியோட பிரச்சனைனா பள்ளியாசலுக்கு வருவேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் என்னங்க நடந்துச்சு? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரதியல்லாஹுக்கும் என்ன வருது? பிரச்சனை வருது. அலிகள் என்ன பண்ணுறாங்க? ஒரு சின்ன மனக்கசப்பு கணவனுக்குள்ள ஏற்படும். எல்லா வாழ்க்கையிலும் யாருக்கும் எல்லாமே ஏற்படாமல் இருக்காது. பள்ளியாசலேருந்து படுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, மண்ணின் மைந்தரே, மண்ணை தட்டி விடுறாங்க, மண்ணின் மைந்தரே அப்படின்னு சொல்லி ஒரு புனைப்பேரை சூட்டுறாங்க. மண்ணின் மைந்தர்னா அலி தான், அப்போ தான் பேர் உருவாகுது. பள்ளிவாசல் தான் இருந்தாங்க. அப்போ இவர் நபி வழியை பின்பற்றக்கூடியவர், மக்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர். லிமா தக்குலன் மாலா தஃப்ரோன், நீங்கள் செய்யாதவற்றை பிறருக்கு ஏவக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாரு? ரசூலுல்லாஹ்வுடைய இருப்பிடத்தை பற்றி பேசுகிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய வீடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பேசுகிறாரு. இதுதான் நான் சொன்னேன், ஒரு ஆதங்கம். நெருங்கிய நண்பராக நீ என்னடா இப்படி பயன் பண்ணிட்டு இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லுவோம்ல, வாடா போடாது பேசலை. ஏன்னா அப்படின்னா அந்த புதுவெளியில் பேசக்கூடாதுன்ற ஒரு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஆதங்கத்தில் அதை நினைவுபடுத்துகிறேன். இதுனா இப்படி பேசி இப்படி விற்பாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு கோப காவங்களில் சொல்கிறேன். சொன்னது வந்து பொய் இல்லையே. இவர் ஐடிசி சோலாதான் தங்குவார். இவர் கமெண்ட்ஸ் போடுறீங்கள, நீங்கள் ஐடிசி சோலா இப்போ ஹோட்டல் போனீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கண்ணே, இவர் தங்கியிருக்காரு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நாங்கள் சொல்கிறது அவதூறா உண்மையாக தெரிஞ்சு போயிடும். குடும்பத்தை அது ஒரு நாள் வாடகை 25,000ங்க, ஒரு டீ 1500 ரூபா ஜிஎஸ்டியோட. இவ்வளவு இதெல்லாம் லக்ஸரியாக வாழ்ந்துட்டு யாருடைய பணம்? இந்த பிரச்சனையில செய்யற யாருடைய பணம்? இந்த பணத்தெல்லாம் செலவழிட்டு நட்டுன்னு சொல்றதா?
இது மோசடி இல்லையாங்க? அடுத்தருடைய பணத்தில் வந்து மோசடி இல்லையா? இப்போ தமிழக முதல்வருடைய டயலாக் தான் சொல்லணும், அது தவறாக நினச்சிக்காதீங்க. ஊரா விட்டு நெய்யில் உங்கள் வீட்டில் ஸ்வீட் செய்யாதீங்கன்ற கணக்கு தான் சொல்லணும். இவர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்வீட் இல்லை, பிரெட் அல்வாவே கிண்டிட்டார். நல்லா பாதுகாக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்தருடைய பணம், அடுத்தருடைய மானம்னு பேசுகிறோம் நீங்கள், அவருடைய மானம்னு சொல்லி சொல்கிறோம் நீங்கள். ரசூல்லா பகிரங்கப்படுத்த சொல்லுவாங்க பொருளாதாரத்தில். இவங்க பல பேருடைய உடைமை போயிடுச்சேங்க, வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்களேங்க. ஒரு சகோதரர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பேர் சொல்ல விரும்பல, இழந்த சகோதரர் சொல்கிறாங்க, தற்கொலை மட்டும் இஸ்லாத்தில் அனுமதி இருந்துச்சு அப்படின்னா நான் அதை கூட அட்டன் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமைங்க. அந்த கொடுமையை ஏங்க பார்க்க மாட்டேறீங்க? பதுதீன் சொல்லல, இன்னொரு சகோதரர் சரிங்களா. பதுதீன் என்ன ஆதங்கம் அவருக்கு அப்படின்னா, 10 வருஷமா மேல் நம்பிக்கையை சிதைச்சிட்டாரு. என்னுடைய பணத்தை வந்து அவர் அந்த ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. ஜூலை மாசத்துல அக்ரிமெண்ட் சைன் பண்ணார்ல, இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றப்ப நாங்கள் வீடியோ எடுத்தோம், இவருடைய அனுமதியோட வீடியோ எடுத்தோம். யாருடைய அனுமதி? அப்துல் பாஸ் புகாரி அனுமதியோட வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ கூட வெளியில நாங்கள் வச்சிருக்கோம். அதில் பத்ருதீன் பாய் சொல்லிட்டு இருப்பார், என்னுடைய பணத்தை நீங்கள் ஹராமா ஜல்சா பண்ணிட்டீங்கம்பார். அப்படியே குனி நிற்பார் தலைக்குனியும். வீடியோ இருக்குங்க எங்கள்கிட்ட சரிங்களா, வீடியோ இருக்குது, ஆதாரத்தோடு இருக்குது. அப்போ அதுதான் ஆதங்கம். என்னுடைய பணத்தை ஹராமா செலவழிச்சிட்டியோன்னு சொல்லி அவருடைய ஆதங்கம். என்னுடைய பணத்தை வந்து இப்படி செலவழிச்சிட்டியே, பணம் எங்கே போச்சு? இதை கேட்கதாங்க திருச்சிக்கு கேட்டோம் நாங்கள், திருச்சியில் வச்சவரை. அதை கேட்கக்கூடாது, இந்த விஷயத்தில் வந்து நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஆட்டையை கழிச்சு ஒரு ட்ராமா போட்டு என்ன பண்ணிட்டாரு, கடத்தல் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் இன்னும் சொல்ல போனா இன்னொரு சார் காப்பாற்றப்பட்டிருக்கார், ஒரு 90 லட்ச ரூபா காப்பாற்றப்பட்டிருக்கார். ஏன் அப்படின்னா இப்போ ரூஹி கஃபே அதையும் வித்துட்டார். வித்த நிறுவனத்துக்கு மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு வந்திருக்காரு பாருங்க, எவ்வளவு பெரிய அடுத்த மோசடி. அப்போ இவர் திருந்தவே மாட்டாரன்ற ஒரு கோவம் தான் நமக்கு அடுத்த முற்றுப்புள்ளி வைக்க சொன்னார். இந்த ரூஹி கஃபே வந்து இப்போ ஒரு பேர்ல இல்லை, ஒரு மாற்று மத சகோதரர்கள் தான் நடத்துறாங்க இப்ப சரிங்களா. அந்த உண்மையை சொல்றேன் பாருங்க, ஈஸியாக இருக்கக்கூடியது இவர் சொந்தத்திலே இல்லை, இப்ப அதை வித்துட்டார் அதையுமே சரிங்களா. அதுக்கு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கூட தருவான்னு சொல்லி ஜாவித் மூலியமா வட்டி பேசினாரு. 25 lakhs இன்ட்ரெஸ்ட் ஒரு நாள் என்ன கூட பார்த்துங்க, மீட்டர் வட்டி போட்டுக்குங்க அப்படின்றார். எப்படியே மீட்டர் வட்டி போட்டுக்குங்க அப்படின்பார். அப்ப இப்படி எல்லாம் வந்து சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, பொருளாதார விஷயம் மோசடி, பண விஷயத்தில் வந்து வட்டி விஷயத்தில் ஈடுபடுறது. இவர் பயான் பேசன்னு சொல்கிறதா நடிச்சுன்னு சொல்லவா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஆதங்கத்தை தான் சொல்கிறேன், அந்த வெறுப்பில் தான் சொல்கிறோம். கூட பழகி பார்த்தவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும்போது எங்களுடைய மனநிலை என்பது பாதிக்கப்பட்டவருடைய மனநிலையை ஜமாத் வெளிப்படுத்துச்சுங்க. ஜமாத் பலவீனமான ஜமாத்தை நம்புகிறோம் அப்படின்றாங்க. ஃபஸ்ட் அல்லாஹ்வை நம்புங்க நம்ம சொன்னோம், நாங்கள் எதையும் எழுதி தரலைங்க, நாங்கள் எதையும் எழுதி வாங்கலைங்க. பார்த்தீங்கன்னா இப்படி நடந்துச்சு போச்சுங்க, இப்படி எதிர்பார்க்கலங்க, இவர் இப்படி பண்ணுவார் எதிர்பார்க்கலங்கன்றாங்க. இந்த மக்கள் எங்கே போவாங்க? இந்த மக்களுக்கு சட்டப்படி போக முடியுமா? எவ்வளோ பெரிய அபத்தமான இது. இதை எங்களுக்குள்ள வருத்தம் என்னன்னா, இதை வந்து சமுதாய தலைவர்கள் யாரும் கண்டுக்காமல் இருக்க தான் வருத்தமே. ஒரே ஒரு ஆறுதல் தான், ஒரே ஒரு உண்மை இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறோம். இன்ஷா அல்லாஹ் யுனிவர்சல் தௌஹீத் ஜமாத்துக்கும் NTFக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. தேசிய தௌஹீத் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு சரிங்களா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிறுவனர் அவர் தான், முந்தைய நிறுவனர் அவர் தான், இன்னைக்கு அவர் தான் நிறுவனர். அவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலேருந்து வெளியேற்றப்பட்டு தேசிய தௌஹீத் கூட்டமைப்புன்னு இருக்கார். நாங்கள் ஜமாத் ஆரம்பிச்சதுலேருந்து வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட அவர்கிட்ட நாங்கள் பண்ணது கிடையாது, ஒரு தொலைபேசி வேலையோட பேசுனது கிடையாதுங்க. எந்த பயானை கூட அழைச்சது, சீஃப் கெஸ்டாக கூட அழைச்சது கிடையாது. எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கும். நாங்கள் வந்து தொடர்போடு இருக்கோம் அப்படின்னா ஏகத்துவ முஸ்லீம் ஜமா OMJ-வோட தான் இறுக்கமாக இருக்கும். UTJ பொறுத்த வரைக்கும் அல்தாஃப் இருக்காரு, அவரோட தான் இறுக்கமாக இருக்கும். ஆனால் அவருக்கு அடுத்து சொல்லலைங்க. ஆனால் எங்கள் கூட தொடர்பே இல்லாமல் நாங்கள் எந்த நபரை புறக்கணிச்சு நம்ம இருக்கோமோ, அல்லாஹுடைய கிருபை கொண்டு சொல்லுவாங்கள்ல, ஏகத்துவாதி என்னைக்கு வந்து ஒரு சத்தியத்தை நிலைநாட்டின்னு வந்து இருப்பான்ல, அது அடிப்படையில் உடல் சரியில்லாத நேரத்தில் கூட அவர் வெளியிட்ட ஆடியோ இருக்கு பாருங்க, அவர் ஃபோன் காலில் பேசி அந்த வெளியிட்ட ஆடியோ, அது எங்களுக்கு சப்போர்ட் ஆடி நான் பார்க்கல. உண்மையை பேசுவதற்கு சமுதாய தலைவர் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு எங்களுக்கு. அடுத்து அந்த தொழுகையில நல்லா துவா செஞ்சோம், அவர் நீண்ட ஆயில கொடுறாலாம் துவா செஞ்சோம். அல்ல அவருக்கு உண்டா, நாங்கள் துவா செய்யறோம் அவருக்கு. ஆமாம், அவர் சொல்லலாங்க சமுதாயத்தில். அவர்னா அவர் நினைச்சு அவருக்கு இல்லாத ஒரு கூட்டமாங்க. மஞ்சப்பை தூக்கிட்டு பிரச்சாரம் பண்ணவருங்க, மஞ்சப்பை தூக்கிட்டு பிரச்சாரம் பண்ணவர், பள்ளிவாசல படுத்தவர், அடி உதையை வாங்கினவர் ஏகத்துவ சொல்லி.
தௌஹீத் வரலாறுல அவரோட வரலாறு படிக்காம கடந்து போக முடியாது. 35 ஆண்டு வரலாறுல பிஜே என்ற ஒரு மனிதரை கடக்காம யாரும் செல்ல முடியாது. அந்த மனித உடல் சரியில்லாத நேரத்தில் கூட என்ன பண்றாரு, என்ன வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு, தக்லீதா போயிட்டு இருக்கு. எப்படி நூகுலை இஸ்லாம் காலத்தில் நடந்துச்சுல, வத்து ஸ்வாவு யகுஸ் யவுக்கு நசுரு அப்படின்ற மாதிரி 5 பேரை கடவுளாக்குனாங்கல்ல. என்ன அப்படின்னா அதீத நம்பிக்கை, பாசம். இப்ப வத்து ஸ்வாவு யகுஸ் யவுக்கு நசுரு பாசித்துன்னு ஆயிடுச்சு. இதுதான் நடந்துச்சு. புரியுதா இல்லையா? இது என்ன அப்படின்னா தனி மனித வழிபாட்டுக்கு போவோம். ஒரு தௌஹீதை பொறுத்துக்க மாட்டான், களத்தில் இறங்குவான். அந்த வயதுல ஒரு களத்தில் இறங்கின மாதிரி என்ன பண்றாரு, ஒரு ஆடியோ வெளியிடறா அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அவருக்காக துவா செய்கிறோம். யுனிவர்சல் தௌஹீத் சார்பாக இதுவரைக்கும் அவர்கிட்ட கூட நாங்கள் தொடர்பில் இல்லை. இந்த வீடியோ பார்த்தா கூட நாங்கள்லாம் ஒன்று அப்படின்னு நினச்சி பாருங்க. நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாவது NTF-ஓட தொடர்புக்கான பாருங்க. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி கொடுக்குறோம் அவருக்கு. இன்ஷா ஜஸகல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் இன்னும் தகவல் நிறைய இருக்குது, நிறைய காதில் கேட்க முடியாத விடயங்கள்லாம் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத அருவருப்பான விடயங்கள்லாம் இருக்குது, தனி மனித ஒழுக்கங்கள் சம்மந்தமாக இருக்குது. இதை எதையும் நாங்கள் பேச விரும்பலை. இன்ஷா அல்லாஹ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர் அப்துல் பாசித் புகாரி இனிமேலாவது அல்லாட்ட தௌபா தேடணும். இன்ஷா அல்லாஹ் அவர் பழையபடி பயான் பேசணுன்றதை எல்லாரும் ஆசைப்படுறோம்ல, அவர் அதற்கான முயற்சி நாங்கள் எடுக்கணுமோ இல்லையோ, முதல்ல அவர் எடுக்கணும். அவர் தான் எடுக்கணும், அவரால் தான் முடியும். ஏன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ பாவங்கள் வெளிப்படையாகவே தெரியுது. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுக்கும் அவர் இருக்குது. ஆனால் முதல்ல பாதிக்கப்படுற நிவாரணம் கிடைக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இது சம்மந்தமாக இன்னும் இல்லை, இது சம்மந்தமாக இன்னும் உண்மை வெளியே வரணும்னு நினச்சா அப்துல் பாசித் புகாரி மேலே பாசம் இல்லை யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் உண்மை வெளியே வந்துச்சு அப்படின்னா அவருக்கு தான் அது பின்னடைவு. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் உண்மை வெளியே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்துல் பாசித் புகாரியோட சொல்லுங்கள், எந்த இடம்னு அவரே தேர்வு செய்யட்டும், எந்த நாள்னு அவரே தேர்வு செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் யுனிவர்சிட்டி தௌஹீத் ஜமாத்தில் மாநிலத்தில் நான் 1-to-1 வரேன். இன்ஷா அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் கேட்போம் ஆதாரத்தோட. அவருக்கு வர பிரியம் தான் இன்ஷா அல்லாஹ் வரட்டும், பதில் நம்ம சொல்லட்டும், நம்ம கேள்வி கேட்கட்டும். நீங்கள் நான் சொல்ல அவர் நிரூபிக்கிட்டவர். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு தெரியும் அவர் வரமாட்டார். ஒருவேளை சப்போஸ் நீங்கள் எல்லாம் இப்படி இன்னும் நம்பிக்கை வரல அப்படின்னா அதுக்காக முயற்சி எடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பெல்லாம் போதுமானவன். சொன்ன தகவல் அல்லாஹ்வை சாட்சி சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உண்மையிலேயே இறைவனை அஞ்சக்கூடியவர்கள், இறைவனை பயப்படக்கூடியவர்கள் எங்களுக்கும் மௌத்து இருக்குது, கேட்குற உங்களுக்கும் மௌத்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எவ்வளவோ இந்த 1 வார கால அளவில் எங்களுடைய குடும்பத்தார் தான் இழிவுபடுத்திட்டீங்க, எங்களுடைய ஒருவருடைய கண்ணியன்னு சொல்லி எங்களுடைய மான மரியாதை விளாண்டிங்க. சரிங்களா? எங்களை தகாத வார்த்தை பேசிட்டீங்க. என் மனைவியை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, என் வயதான தாயாரை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் என் தாயாரை விபச்சாரப்பட்ட கட்டினீங்க, என் மனைவியை விபச்சாரி பக்கம் கட்டினீங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு மூமின் செய்யக்கூடிய வேலை இல்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء